உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பந்தர்களே, மரியன்னையின் ஓராண்டில் வீடியோ வழி விழிவு ஆஸ்பத்திரி திட்டத்தின் 347ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம கவுண்டவுனுடைய 18ஆம் நாளில் இருக்கிறோம். அன்பந்தர்களே, இன்றைக்கி நம்ம திருத்தூதர்கள் பணியில் 26ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒரு புதிய புத்தகத்தை துவங்க போகிறோம். எபேசியர் 1, 2 மற்றும் 3ஆம் அதிகாரம். மொத்தம் 3 அதிகாரங்கள் வாசிப்போம். நீங்கள் அன்பந்தர்களே, நீதிமொழிகளில் 29ஆம் அதிகாரம் 18லேருந்து 21 வசனங்கள். முதல்ல நேற்று அக்ரிப்பா அரசர்கிட்ட பெஸ்ட்டு புனித பவுலை கூட்டிகிட்டு நிறுத்துறாரு. நீங்கள் ஏதாவது இவர் பேச ஏதாவது புரியுதான்னு பாருங்கள், நான் அதை என்னுடைய குற்ற அறிக்கையில் எழுதி இவருக்கு நான் சீசருக்கு அனுப்பிச்சி விட்றேன், நீரோ அந்த ரோமை பேரரசர்கிட்ட நான் அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு முதல்ல. ஸோ இன்றைக்கி புனித பவுல் அவருடைய ஃபைனல் டிஃபென்ஸ், அவருடைய கடைசி தற்காத்து கொள்ளக்கூடிய அந்த ஸ்பீச் அவர் கொடுக்க போகிற உரையை ஆற்றப் போகிறார். அன்பர்களே, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், புனித பவுல் யூதர்கள் அவர் மேலே தப்பான ஒரு பழியை சுமத்துறாங்க. நான் ஒரு பரிசேயர், இவர்களுடைய மதத்தினுடைய ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு குரூப்பை சார்ந்தவன், அவங்க நம்பக்கூடிய உயிர்த்தெழுதலில் தான் நான் ப்ரீச் பண்ணிகிட்ருக்கேன். நான் இதுவும் தனியாக ஒரு புது ஒரு தியாலஜிலாம் நான் சொல்லலை. பரிசேயர்கள் நம்பக்கூடிய இறையில தான் நான் யூதர்களுடைய மறைநூலினுடைய மத்தியமே இதுதான், பழைய ஏற்பாட்டினுடைய மையமே இதுதான், அதை தான் நான் அவங்களுக்கு போதிச்சு, நான் எதுவும் புதுசாக சொல்ல அப்படின்னு சொல்லுவார் முதலே. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பவுல் அவருடைய மனமாற்றத்தை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு எங்கே வாசித்தோம், திருத்தூதர்கள் பணி 9ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். ஒரு மனமாற்றம் எப்படி நினச்சின்னு. ஸோ அதை இன்னொரு தடவை அவர் எருசலேம் அந்த கூட்டத்தினர்கள் முன்னாடி திருத்தூதர்கள் பணி 22ஆம் அதிகாரத்தில் அவர் அதை திரும்ப அவருடைய மனமாற்றத்தை பற்றி சொன்னார். ஸோ இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கி அவர் 2ஆம் முறையாக அவருடைய மனமாற்றம் எப்படி நடந்துச்சுன்றதை அவர் சொல்ல போகிறார். மொத்தமாக பார்த்தோன்னா இந்த திருத்தூதர் பணியில் இது 3ஆம் முறையாக அவரோட மனமாற்றம் வருது. இதோட இந்த மனமாற்றத்தினுடைய பகுதி முடியுது அன்பர்களே. ஸோ 3ஆவது முறையாக இப்போ இந்த பவுல் எப்படி மனமாற்றம் அடைஞ்சான்னு இதில் சொல்லும்போது, இதில் ஒரு சில விஷயங்கள், ஒரு சில டீட்டெயில்ஸ் ஆண்டவர் நடுவில் கொஞ்சம் சொல்லியிருக்காரு. அதை இது முன்னாடி 2 டைம் அவர் பதிவு செய்யலை, அது ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்காரு லூக்கா நற்செய்தியாளர். இப்போ அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இப்போ இந்த பவுல் சொன்னதை அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு நண்பர்களே. ஸோ இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், எனக்கு ரொம்ப எப்பயுமே மனசில் இது ஆழமாக பதிஞ்ச ஒரு விஷயம் நண்பர்களே. நிறைய பேர் நம்மளே கூட உண்மையாலுமே ரேடிக்கலாக கடவுள் படி, நம்ம கிறிஸ்தவத்தின் படி, பைபிள் படி அப்படி நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன், ஓய்வு நாளாக கடைப்பிடிப்பேன், நான் வத்தில் ஒரு பங்கு கொடுப்பேன், இதெல்லாம் சொல்லி பாருங்களேன். உடனே என்ன தெரியுமா நடக்கும், உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், உனக்கு பித்து பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், நிறையா படித்து கடவுள் பின்னாடி கடவுள் பண்ணி கடவுள் மாதிரி பைத்தியம் ஆகிட்டேன்னுவாங்க. இதை சொல்கிறாங்கன்னா அன்பாந்தவர்களே, நம்ம கரெக்டாக வாழ்ந்துட்டுருக்கோன்னு அர்த்தம். ரேடிக்கலாக நம்ம உண்மையாலுமே நற்செய்தியைப்படி நம்ம வாழணும். ஏன்னா அசிசியார்கிட்ட தான் சொன்னாங்க, எல்லா புனிதர்களையும் பைத்தியம் பிடிச்சிச்சு இவங்களுக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. நம்ம அப்படி நடக்கலைன்னா நம்ம உலகத்தை ஆளுங்க மாதிரி எல்லாரும் மாதிரி நடந்துகிட்ருக்கோம். அப்போ நம்ம வித்தியாசமாக நடந்தால் தான் நம்மளை பைத்தியம்னு சொல்லுவாங்க. அதுக்காக பைத்தியம்னு சொல்லணும், அதுக்காக வித்தியாசமாக நடக்கணும்னு நான் சொல்ல வரல அன்பர்களே. பட் இன்றைக்கி புனித பவுலை பார்த்து, பவுல் நிறையா படித்து உனக்கு பித்து பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இன்றைக்கி பெஸ்ட்டு சொல்கிறத நீங்கள் நம்ம கேட்போம் நண்பர்களே. ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பகுதி இன்றைக்கி திருத்தூதர்கள் பணியில் நண்பர்களே. அது மட்டும் இல்லை, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில், அக்ரிப்பா அரசனும் கூட புனித பவுல்கிட்ட இவர் சாகிறதுக்கும் சரி சிறையில் அடைக்கிறதுக்கும் இவரிடம் குற்றம் ஒன்றும் நான் காணவில்லை அப்படின்றவார். பெஸ்தும் அதுதான் சொன்னார், அக்ரிப்பாவும் அதான் சொல்கிறாரு, ஆண்டவர் இயேசுக்கிட்டே ஏரோதும் அதான் சொன்னான், பிலாத்துவும் அதான் சொன்னார். பாருங்க அன்பர்களே, திருச்சபைக்கு ஆண்டவருக்கு நடந்தது அப்படியே நடந்துகிட்ருக்கு. சரி, இன்றைக்கி நம்ம எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்துக்கு போக போகிறோம் நண்பர்களே. முதல்ல இந்த எபேசியர் திருமுகத்தில் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலையும் புனித பவுல் தான் இதை எழுதுகிறான்னு தன்னையே அவர் அடையாளப்படுத்தி கொள்வார். ஸோ ஆதி திருச்சபையிலையும் புனித பவுல் தான் இதை எழுதினாருன்னு எந்த ஒரு குழப்பமோ இல்லை சந்தேகமோ இல்லாமல் அதை நமக்கு உறுதிப்படுத்தி சொல்கிறாங்க நண்பர்களே. ஆனால் இந்த எராஸ்மஸ் அப்படின்ற ஒருத்தர் 16ஆம் நூற்றாண்டில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த லெட்டரில் இருக்கிற டோன் பார்த்தீங்கன்னா புனித பவுலினுடைய அந்த அவர் எழுதுகிற அந்த இயல்பு படியே இந்த கடிதம் இல்லை. புனித பவுல் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப கண்டித்து, ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், அவருடைய வார்த்தைகள் கடினமாக இருக்கும்.
ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப காமாக அமைதியாக ரொம்ப சாஃப்டாக இருக்கிறத, ரொம்ப ஆசீர்வாதம் அன்பு நிறைஞ்சதை வந்து அவர் சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப தனித்துவம் வாய்ந்த ஒரு கடிதமாக இருக்குது. இது புனித பவுல் எழுதியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி இந்த எராஸ்மஸ்ன்னு சொல்லி 16ஆம் நூற்றாண்டில் இவர் தான் முதல்ல வந்து இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணார். முதல்ல நமக்கு தெரியும் தான். அப்புறம் இந்த பவுலுடைய கடிதங்கள் மற்றது பார்த்தோன்னா கொஞ்சம் வந்து ரொம்ப அவர் வந்து இந்த அங்கே நடக்கக்கூடிய ஒழுங்கு பிரச்சனைகள், அப்புறம் இந்த போதனைகள், டாக்ட்ரின்ஸு, கற்பனைகள், இந்த விஷயங்களை பற்றி, ஏன்னா அவர் போன அந்த மிஷினரி சர்ச்சஸ், நற்செய்தி பரப்பு பணி போன எல்லா அந்த ஆலயங்கள், அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய திருச்சபைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து அவர் அந்த மாதிரி கடுமையாக எழுத வச்சு. ஸோ இங்கே எபேசியர்கள் ஒருவேளை இந்த மாதிரியான கான்ட்ரவர்சிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப காமாக அமைதியாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கிறது. ஸோ இறையியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க, மேபி இது புனித பவுலுடைய சீடர்கள் யாராவது அவர் பேரை குறிப்பிட்டு அவருக்கு மரியாதை கொடுக்குற வகையில் அவர் பேரை குறிப்பிட்டு எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நண்பர்களே. பட் ஆனால் இறையியல் அறிஞர்கள், திருச்சபையின் தந்தையர்கள், இல்லை இது புனித பவுல் தான் எழுதியிருக்கிறாரு, இது தனித்துவம் வாய்ந்த ஒரு கடிதம் தான், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்றதுக்காக புனித பவுல் இதை எழுதணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், கிறிஸ்துவின் உடல், நிறைய விஷயங்கள் பார்த்தோன்னா அது வந்து புனித பவுலினுடைய அந்த அடையாளத்தையும் குறிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து பாரம்பரியத்தினுடைய இந்த ஒரு பார்வையை நம்ம மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முதல்ல. சரி, இது எப்போ எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முதல்ல புனித பவுல் வந்து இது அவருடைய இம்ப்ரிசன்மெண்ட், அவர் சிறையில் அடைக்கப்பட்ட காலத்தை வைத்து பார்க்கும்போது இது கிபி 60லேருந்து 62 ரோமில் அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அந்த டைமில் இந்த கடிதம் எழுதியிருக்கலாம்னு சொல்கிறாங்க முதல்ல புனித பவுல் ரோமில். இப்போ நம்ம இது வரைக்கும் என்னென்ன கடிதங்கள் வச்சுருக்கோம், உரோ கொரி கலா வாசிச்சிட்டோம், ரோமியர், கொரிந்தியர், கலாத்தியர் முடிச்சிட்டாச்சு. இப்போ எபே, பிலிப்பு, கொலோ வாசிப்போம். எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், அதுக்கப்புறம் தெசோத்தீமோ, தீத்து, பிலோ, கடைசி தான் பிலோமின். அன்பந்தோல இந்த எபே, பிலிப்பு, கொலோ, கடைசி, அதுக்கப்புறம் இந்த 3 எபேசியர், பிலிப்பு, கொலோசியர், அதுக்கப்புறம் கடைசி கடிதமாகிய பிலோமின், இந்த 4மே அவர் வந்து இந்த ரோமில் அவர் இந்த 2 வருஷம் அவர் வந்து ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்கிறார். ரோமில் வந்து சிறையில் இருக்கும்போது அந்த டைமில் இந்த கடிதத்தை எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முதல்ல அந்த சிறையை வந்து பார்க்குறதுக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அந்த ரோம் நகரத்தில். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது அந்த அளவுக்கு ஒரு டிப்ரெஸிங்காக ஒரு மன அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு இடமா இருக்கும். மேலே அந்த அவ்வளோ இருட்டாக இருக்குது. அந்த இது இப்போவுமே இருட்டாக தான் வச்சுருக்காங்க. அது கீழே உள்ளே இறங்கி போய் ஒரு சுரங்கம் மாதிரி இருக்கும், போய் உள்ளே பார்க்குற மாதிரி இருக்கும். அங்கே எதுவுமே, அங்கே போனாலே ஒரு மாதிரி ஒரு மெலன்களி, ஒரு மாதிரி ஒரு தனிமை, ஒரு யாருமே இல்லாத ஒரு ஃபீல் வரும் அன்பந்தர்களே. அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, கூட்டம்லாம் இருக்காது, அமைதியாக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேலே மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒளி வரத்துக்கு, காற்று வரத்துக்கு ஒரு சின்ன ஒரு ஓட்டை மாதிரி இருக்கு அன்பந்தர்களே. அப்படிப்பட்ட ஒரு மூடப்பட்ட ஒரு சிறை, அந்த சிறையிலிருந்து தான் புனித பவுல் இப்படிப்பட்ட கடிதங்கள், அதுவும் பிலிப்பியர்லலாம் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், மறுபடியும் கூறுகிறேன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள்னா புனித பிலிப்பியரில் புனித பவுல் எழுதுகிறாரு. ரிஜாய்ஸ் ஆல்வேஸ், ஐ சே ரிஜாய்ஸ் அப்படின்னு சொல்லுவார் நண்பர்களே. ஸோ இந்த கடிதமும் அந்த டைமில் தான் எழுதப்பட்டிருக்கணும். இது ஒரு கேப்டிவிட்டி எபிசோட். ஏன்னா அவர் சொல்லுவார், நான் கிறிஸ்துவின் பொருட்டு பிறையினத்தார்களாகிய உங்களுக்காக கிறிஸ்துவின் பொருட்டு நான் கைதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி இந்த 4 கடிதங்களில் தான் ஒரு கைதியாக இருக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்கிறார் நண்பர்களே. ஸோ இது சிறையிலேருந்து எழுதப்பட்டிருக்கலாம். அப்படின்னாக்க கண்டிப்பாக இதை வந்து அவர் கிட்டத்தட்ட அவருடைய இந்த 60லேருந்து 68 காலகட்டங்களில் 62 காலகட்டங்கள் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நண்பர்களே. சரி, இது யாருக்கு எழுதப்பட்டது நண்பர்களே? இது எபேசியர்களுக்கு தான் எழுதப்பட்டதா அப்படின்றதுல வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோன்னா ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது, ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா, இன் எஃபிசிஸ் அப்படின்னு துவக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அந்த கையெழுத்து ஏடுகள் இருக்கு இல்லையா, கையெழுத்து படிகளில் வந்து மேனுஸ்கிரிப்ட்ஸில் ஒரு சில பழைய மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருக்குல்லே, நம்மக்கிட்ட பழமை வாய்ந்த எபேசியர் எழுதப்பட்ட கையெழுத்து படிகளில் பார்த்தோன்னா இந்த எபேசியர்னுன்ற பெயர் வந்து எழுதப்படலையா. ஸோ அப்போ இது பின்னாடி ஒரு சில இப்போ புதுசாக இருக்கக்கூடிய அந்த கடிதங்கள் தான் எபேசியர்னு போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நண்பர்களே.
ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, உண்மையிலேயே இது அந்த புதுசாக இருக்கிற கடிதங்கள் படி அது எபேசியருக்கு தான் எழுதப்பட்டுச்சுன்னா இது இப்போ இருக்கக்கூடிய ஆசியாவினுடைய பகுதியில் துருக்கியினுடைய தென்மேற்கு பகுதியில் வந்து இருக்கக்கூடிய இந்த எபேசு நகரத்துக்கு அவர் எழுதியிருக்கலாம். ஏன்னா அவர் அங்கே தான் வந்து நிறையா அவருடைய 2வது நற்செய்தி பரப்பு பணி, செகண்ட் மிஷினரி ஜேர்னி அப்போ திருத்தூதர்கள் பணி 19லேருந்து நம்ம 20 வரைக்கும் வாசித்தோம். ஸோ அவரோட அந்த 2வது திருத்தூதர்கள் பணி, அந்த நற்செய்தி பரப்பு பணியின் போது அவர் எபேசு நகரத்துக்கெல்லாம் போய் சந்தித்தார். ஸோ அந்த டைமில் அவர் எழுதியிருந்திருக்கலாம். இல்லை அப்படின்னாக்க 2வது ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஒருவேளை பழைய அந்த கையெழுத்து படிகள் இருக்கிற மாதிரி இது வந்து எந்த நகருக்கும் ஸ்பெசிஃபிக்காக அவர் எழுதலை அப்படின்னா இது வந்து ஒரு என்சிலிக்கல். அப்படின்னா இது என்சைக்ளிக்கல்னால் ஒரு சுற்றுமடல் மாதிரி. இப்போ வந்து ஆயர் வந்து ஒரு சுற்றுமடல் எழுதி நம்ம பங்குக்கு தரான்னா அந்த சுற்றுமடல் அடுத்த பங்குக்கு போகும். ஸோ அது அடுத்த பங்கு போகும். ஸோ இந்த பங்குக்கு தான் இல்லை, அந்த மறைமாவட்டத்தில் இருக்க எல்லா பங்கும் போகும். ஸோ அப்போது புனித பவுலில் ஏற்படுத்தின திருச்சபைகள் எல்லாத்துக்குமே இந்த சுற்றுமடல்கள் போய் வாசிக்கப்படணுன்ற மாதிரி இது பேர் எதுவும் குறிப்பிடப்படாமல் எல்லா திருச்சபைகளுக்கும் இது போயிருந்திருக்கலாம். அது வந்து ஒரு சுற்றுமடலாக இருந்திருக்கலாம், சர்க்குலர் லெட்டரலாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அன்பதிலே. ஸோ 2 ஆப்ஷன் தான் இருக்குது. சரி அன்பதிலே, இதனுடைய மைய கருத்து சாராம்சம் என்ன இந்த கடிதத்தில் பார்த்திங்கன்னா, அன்பதிலே புனித பவுல் இந்த கடிதத்தின் மூலிமா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னாக்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகத்தில் தந்தையினுடைய வலதுபுறத்தில் அமர்ந்து ஆட்சி செலுத்துகிறார். ஆனால் இந்த உலகத்தில் திருச்சபையின் வழியாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய உடல், உயிர்த்த உடல் அங்கே இருக்குது, ஆனால் அவருடைய மறை உடல், மிஸ்டிக்கல் பாடி இங்கே இருக்குது திருச்சபையில். அவர் இன்னமும் செயலாற்றிக்கிட்டு இருக்கார், இன்னும் பேயை ஓட்டிகிட்ருக்கார், இன்னும் குணமாக்கிட்டு இருக்கார், இன்னும் நற்செய்தி அறிவிச்சிட்ருக்கார், இன்னும் மீட்புக்குரிய செயல்களை செய்து கொண்டு தான் இருக்கிறார். இறையாட்சியை அவர் வந்து நிறுவி கொண்டு தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் என்பதில். ஸோ இதில் வந்து புனித பவுல் என்னன்னா, இந்த எப்பயுமே பார்த்திங்கன்னா அவரோட கடிதத்தில் வந்து ஒரு மாதிரி உள்ளே பூந்து ரொம்ப கொடூரமாக இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறதுன்னு எழுதுறது பலா, இந்த கடிதம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசன் போல், ஒரு முன் பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு மருந்தாக இந்த கடிதம் அமையுது. அப்புறம் என்ன, அவர் மோஸ்ட்டாக இந்த கடிதத்தில் பார்த்திங்கன்னா மிஸ்டகாஜிக்கல் கேட்டகிஸ் அப்படின்வாங்க, மறைப்பொருளினுடைய ஒரு மறைக்கல்வியை கொடுப்பார். என்ன மறைப்பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க நிறைய வார்த்தைகள் பார்த்திங்கன்னா இந்த கடிதத்தில் மிஸ்ட்ரி, கிறிஸ்துவின் மறைப்பொருள் நம்ம திருப்பலியில் சொல்கிறோம் இல்லையா, நற்கரணையை பார்த்து கிறிஸ்துவின் மறைப்பொருள் சொல்கிறோம். ஏன்னா அவருடைய உடல் அது. ஸோ அவருடைய உடல் ரத்தத்தில் தான் இந்த கடவுளுடைய விண்ணரசு வந்து நிறுவப்பட்டிருக்கு, ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அந்த மறைப்பொருள் இந்த அவருடைய உடலும் ரத்தத்தினால தான், அந்த உடன்படிக்கையினால தான் ஏற்கனவே கடவுள் வந்து ஆபிரகாம் கொடுத்தாரு தெரியுமா, உன் வழியாகவும் உன் வித்தின் வழியாகவும் மக்கள் இனங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பேன். அதுக்கப்புறம் எஸ்ஐயாவில் சொல்கிறாரு, செக்கரியா எல்லா இடத்துலையும் பிரிவினத்தவர்கள் எல்லாம் வருவாங்க, நம்ம உலகம் முழுசையும் ஆசீர்வதிப்பேன். இந்த மறையுண்மை பழைய ஏற்பாட்டில் எழுதிப்படுத்தப்பட்டுருச்சு. இது எப்படி புதிய ஏற்பாட்டில் நமக்கு வந்து இது எப்படி நடக்க போகுது அப்படின்றது பழைய ஏற்பாட்டு யாருக்கும் தெரியாது. அப்போ ஆண்டவர் திருச்சபையின் வழியாக, திருத்தூதர்களின் வழியாக அவர் அனுப்பி இந்த மறைபொருளை நமக்கு வெளிப்படுத்திகிட்டு இருக்காராம். ஸோ இதை வந்து புனித பவுல் அழகாக இன்றைக்கி வெளிப்படுத்தி வர இந்த மறைப்பொருளை தான் அவர் வந்து சொல்லுவார். ஸோ அதில் ஒளிஞ்சிருக்கூடிய கிறிஸ்துவனுடைய அன்பு, ஸோ இது எல்லாத்தையுமே அவர் வந்து இன்றைக்கி அழகாக சொல்லி அவர் என்ன சொல்லுவார்னா, இப்போது அவருடைய உடலும் ரத்தத்தின் அவரோட பாடுகள், இறப்பு, உயிர்ப்புனால நம்ம இப்போ தந்தையோட ஒரு குடும்பமாக இணைக்கப்பட்டிருக்கோம். நம்ம இப்போ அவருக்குள்ள ஒரு அமைதியை காணுகிறோம், ரீகன்சைல் ஆகிறோம், பீஸ் கிடைக்கிது, அமைதி கிடைக்கிது. எந்த அமைதி? உலகம் தரக்கூடிய அமைதி இல்லை, தந்தையோடு நம்ம சேர்ந்துட்டோம் பாருங்கள். இப்போ நமக்கு ஒரு அமைதி இருக்குது. இனி நம்ம ஆடு மாடுகளை பலி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவருடைய பலினால இப்போ நம்ம மனசாட்சியில் கழுவி தூய்மைப்படுத்தப்பட்டுருச்சு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி புனித பவுல் வந்து சொல்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அன்பர்களே. அது மட்டும் இல்லை பாருங்கள், இன்றைக்கி அவர் வந்து இந்த அவருடைய உயிர்ப்பு, விண்ணேற்றம், ஆண்டவர் வந்து தந்தையின் வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறது, இது எல்லாமே ஏற்கனவே ஏதோ நடந்த ஒரு விஷயம் இல்லை. இப்போது இந்த செயல்கள் இப்போ நமக்கு ப்ரெசண்ட்டில் திருவருள் சாதனங்கள் வழியாக, திருச்சபையின் வழியாக நமக்கு அருளை கொடுத்து கொண்டிருக்கிறது. நம்ம இப்போ அரசர்களாக, இறைவாக்கினர்களாக, குருக்களாக இந்த உலகத்துக்குள்ளே அனுப்பிச்சி வச்சுட்ருக்கு அப்படின்றத இன்றைக்கி புனித பவுல் குறிப்பிடுவார் நண்பர்களே. ஸோ அதனால்
அவருடைய அன்பு, அவருடைய அருள் நம்மளை முன் தேர்ந்தெடுக்கப்பட்ட, முன்குறித்து வைக்கப்பட்டது, இப்படி எல்லாம் அந்த ப்ரிவென்டிவ் அன்பு பற்றி இவர் இந்த அருளை பற்றியும் இன்றைக்கி பேசிகிட்டு இருப்பார். இந்த மறைபொருளை பற்றி பேசிகிட்டு இருப்பார். நம்ம அதோட கிறிஸ்துவின் மறைபொருள் இப்படி ஏற்கனவே ஒரு கடவுளை வந்து வெளிப்படுத்தினது இப்போ தான் நமக்கு வந்து முழுமையாக நமக்கு தெரிய வருது அப்படின்றதெல்லாம் அவர் பேசுவார். இன்னொரு சாராம்சம் பார்த்திங்கன்னா, ஒரு குணாதிசை இந்த கடிதத்தில் பார்த்திங்கன்னா, இன் கிரைஸ்ட். புனித பவுலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எல்லாமே கிறிஸ்துவில் இணைந்திருக்கிற, கிறிஸ்துவில் இணைந்திருக்கிற நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா, இஃப் யூ ஆர் இன் கிரைஸ்ட் யூ ஆர் அ நியூ கிரியேஷன் அப்படின்னுவார். நீங்கள் கிறிஸ்துவில் இணைந்திருந்தால் நீங்கள் புதிய படைப்பாக இருப்பீர்கள். அவரால் அது எடுக்க முடியல பாருங்கள் அவர் மைண்ட்லேருந்து. அவர் எந்தளவுக்கு கிறிஸ்துவ ஆழமாக புரிஞ்சுருக்காரு பாருங்கள் ஆண்டவர் இயேசுவை. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் இன் கிரைஸ்ட் யூ வில் பி a நியூ கிரியேஷன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கி அவர் வந்து இனிமேல் இந்த எபேசியர் கடிதம் ஃபுல்லாக கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறத நம்ம வந்து ஆழமாக பார்ப்போம் நண்பர்களே. அது மட்டும் இல்லை, அவர் வந்து இந்த கோயிலையும் அவர் பார்ப்பார். ஸோ இந்த திருச்சபை எப்படி கட்டப்பட்டிருக்குது, தன்னுடைய மகனினுடைய அவர் வந்து இந்த மூவர் இறைவன் அழகாக சொல்லுவார் நண்பர்களே. கடவுள் படைத்தார் தந்தை, மகன் மீட்டார், ஆவினவர் இப்பொழுது செயலாற்றி கொண்டு இருக்கிறார். ஸோ அப்படி அவர் பார்க்குறார் நண்பர்களே. இந்த யூனியன் வந்து இந்த ஒற்றுமை கிறிஸ்துவின் உடலில் நடக்குது. அவருடைய உடலை நம்ம மாறும்போது இந்த ஒற்றுமை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழகாக சொல்லுவார் நண்பர்களே. சரி, இன்றைக்கி குறிப்பாக முதல் அதிகாரத்தில் நண்பர்களே மாதாவுக்கு மங்கள வார்த்தையின் போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கேக்காரி டோமினி, அருள் நிறைந்தவரே வாழ்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லையா கப்ரியேல் வானதூதர். அந்த கிரேக்க வார்த்தை கிரேக்காரி டோமினி. ஸோ அந்த கிரேக்காரி டோமினி அப்படின்ற அந்த கிரேக்க வார்த்தை புதிய ஏற்பாட்டில் வேறு ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ரிப்பீட் ஆகுது மொத்த பைபிள்லேயுமே. அதுவும் ஃபுல்லாக அந்த வார்த்தை வராது, அதனுடைய அந்த வினைச்சொல் மட்டும், அந்த வேர்ப் மட்டும் வரும். காரி டூ அப்படின்றது காரிஸ் அப்படின்ற கிரேஸ், அருள் அப்படின்ற அந்த வார்த்தையினுடைய அந்த ஒரு ரூட் வேர்ட், அதனுடைய வேறு வந்து அருள் அப்படின்ற அந்த வார்த்தையில் இருந்தால் காரிஸ்ன்றதுலாம் காரி டூன்னு வருது. காரிட்டோமினி, காரிட்டோமினின்றது மாதாவுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட வார்த்தை, அது எங்கேயுமே இல்லை. ஆனால் அதனுடைய அந்த வேர்ப் மட்டும், வினைச்சொல் மட்டும் இங்கே எபேசியர் 1:6 இன்றைக்கி நம்ம வாசிப்போம். ஸோ அதை நீங்கள் பாருங்கள், விளக்க உரையில் அது ரொம்ப முக்கியம். மாதாவுடைய அமல உற்பவத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரூஃப் எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்குது அன்பார்ந்தவர்களே. ஸோ ஏன்னா அமல உற்பவம்ன்ற அந்த விசுவாச கோட்பாடு தான் நமக்கு டிஃபெண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் பைபிள்லேருந்து. ஏன்னா அது கடவுளால் பண்ண முடியும், ஆனால் அதை அவர் பண்ணியிருப்பாருன்றதுக்கு ஒரு திட்டவட்டமான ஆதாரம் நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கு இன்றைக்கி நம்ம ஆதாரம் கொடுக்கலாம். ஸோ அதை விளக்க வரையில் கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும் மாதிரி. அதுக்கப்புறம் பாருங்கள், இன்றைக்கி குறிப்பாக 1ஆம் அதிகாரத்தில் 3-14 வசனங்கள் நண்பர்களே. கிட்டத்தட்ட இந்த ஒரு 10 வசனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே லைன் நண்பர்களே. நடுவில் வந்து கிரேக்கத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே எதுவுமே நடுவில் கட்டே ஆகலையாம். மூவர் இறைவனை சுற்றி தந்தை தேர்ந்தெடுக்கிறார், மகன் மீட்கிறார், ஆவினவர் நம்மளை வந்து சீல் பண்ணுறாரு, நமக்கு வந்து முத்திரையிடுகிறார். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட இந்த 12 வசனங்கள் ஒரே வாக்கியமான நண்பர்களே. ஒரிஜினல் கிரேக்கத்தில் இருக்கிறதுல இதுதான் பெருசு. இதை வந்து என்ன பண்ணுறாங்க, எபிரேய மொழியில் பெரக்கா அப்படின்றாங்க நண்பர்களே. பெரக்கா அப்படின்னாக்க ப்ரேயர் ஆஃப் பிளெஸ்ஸிங் அண்ட் ப்ரைஸ் டு காட் அப்படின்றாங்க. கடவுளுக்கு ஆசி கூறுவதும் அவரை போற்றக்கூடிய ஒரு ஜபம் அப்படின்றாங்க. இவ்வளோ பெரிய ஜபம். 1 குறிப்பேடு 29:10-13 தாவீது வந்து உடன்படிக்கையின் பேழையை கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் அவர் பலியெல்லாம் செலுத்தினதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பெரிய நீண்ட ஒரு ஜபம் ஜபிப்பார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை போற்றி அவரை புகழ்வார், ஆசீர்வதிப்பார். அந்த ஜபத்துக்கு இதை ஒப்பிடுறாங்க அன்பார்களே. இதே தானியேல் 3ஆம் அதிகாரத்துலேயும் 3-68 வசனங்கள், தோபித் 13:1-18 இந்த ஜபத்தை போல் இது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அன்பார்களே. ஸோ புனித பவுல் வந்து இன்றைக்கி ஒரு பேனராமிக் வியூ, நம்ம மீட்பினுடைய ஒரு மைய கருத்து. நம்ம இப்படி இருந்தோம், ஆண்டவர் நம்மளை தகுதியே இல்லாதப்போ தேர்ந்தெடுத்தார், இப்போ அவருடைய பிள்ளைகளை நம்ம மாறிட்டோம். இந்த விஷயத்த ஒரு ஓவராலாக இன்றைக்கி அவர் எடுத்து சொல்வார் நண்பர்கள். அது மட்டும் இல்லை, புனித பவுல் அவருடைய ஐடியா நமக்கு தெரியும். சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் அப்படின்னா,
கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவது கிறிஸ்துவையே துன்புறுத்துது. அப்போது நம்ம அவருடைய உடலாக நம்ம இருக்கிறோம் அப்படின்றத புனித பவுல் ஆழமாக புரிஞ்சுக்கிட்டார், நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. ஸோ அது இங்கே தெளிவாக அவர் அதை இன்றைக்கி அவர் காட்டுவாரான்னு வந்துடல. இந்த எபேசியர் புத்தகத்தில் பார்த்திங்கன்னா கிறிஸ்து தலையாக இருக்கிறார், நம்ம அவருடைய மறை உடலாக இந்த திருச்சபை இருக்குன்றதை புனித பவுல் சொல்வார். ஸோ நிறைய இடங்களில் நாங்கள் அப்படின்னுவார், ஒரு சில இடங்களில் நீங்கள் அப்படின்வார். ஸோ அதை நம்ம குழம்பிடக்கூடாது. இன்றைக்கி நம்ம வாசிக்க கேட்கும்போது நாங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் சில சமயம் 3 ஆப்ஷன் சொல்கிறாங்க. அந்த இறையில நாங்கள் நீங்கன்னு சொல்லும்போது நாங்கன்னு ஒரு சில இடங்களில் யூதர்கள் அப்படின்ற அந்த அடையாளத்தை சொல்லுவார், நீங்கள் பிற இனத்தவர்கள் அப்படின்னு சொல்லுவார். 2வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் கிறிஸ்தவர்கள், எனக்கு தெரிஞ்சவங்க, நீங்கள் அப்படின்றது என் கூட இன்னும் நீங்கள் பர்சனலாக தெரியாத நீங்கள் அப்படி சொல்ல வர்றார். எனக்கு தெரிஞ்ச கிறிஸ்தவங்க, எனக்கு தெரியாத கிறிஸ்தவங்க நீங்கள், எனக்கு தெரிஞ்ச கிறிஸ்தவங்க நாங்கள், என் கூட பழக்கத்தில் இருக்கவங்க நாங்கள் அப்படியும் சொல்கிறாங்க. 2வது ஆப்ஷன். 3வது ஆப்ஷன் பார்த்திங்கனாக்கா ரொம்ப நாள் முன்னாடியே ஆழமாக இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் திட உணவு சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய முதிர்ச்சி அடைஞ்சவர்கள், அவங்கள நாங்கன்னு சொல்லுவார் அவருடைய அடையாளப்படுத்திக்கிட்டு. இல்லை புதுசாக வந்திருக்கவங்க, இப்போ தான் மனமாற்றம் அடைஞ்சு அவங்க ஞானஸ்தானம் வாங்கினவங்கள நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அன்பர்களே. ஸோ இந்த வார்த்தைகள்லாம் இன்றைக்கி நம்ம வாசிக்கும் போது நம்ம குழம்பிடக்கூடாது. ஸோ அவர் எந்த இடத்துல எந்த இடம் பொருளை பொறுத்து பேசுகிறாரோ அதுக்கேற்ற மாதிரி இந்த 3 ஆப்ஷன்ஸ், இந்த 3 வாய்ப்புகளில் எதுவாக வேணாலும் மாறலாம். 2ஆம் அதிகாரத்தில் கடவுள் இல்லாமல் மனுஷனுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத அவர் அழகாக சொல்லுவார் நண்பர்களே. ஸோ 2 பிரிவுகளாக பிரிக்கிறார். முதல்ல எப்படி ஆண்டவர் இயேசு தந்தையாம் இறைவனோட நம்மளை ஒன்றா சேர்த்து வச்சார். 2வது பிரிவு பார்த்திங்கன்னா ஆண்டவர் இயேசு எப்படி மனிதர்களை மற்ற இனத்தவரோடு ஒன்றா சேர்த்து வைக்கிறார். நம்ம கூட இருக்கிற ஒருத்தரோட நம்மளை மற்ற இனங்களோட எப்படி ஒன்றா சேர்த்து வச்சார். ஸோ கிறிஸ்து எப்படி தந்தையோட மனுஷ குலத்தை சேர்த்து வச்சார், அது முதல் பிரிவு. 2வது பிரிவு எப்படி இந்த மனுஷங்களை, இந்த இஸ்ரேல் மக்களை பிற இனத்தவர்களோடு சேர்த்து வச்சார், அது 2வது பார்ட்டாக இந்த 2வது அதிகாரத்தில் பார்ப்போம். ஸோ 3வது அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க பிற இனத்தவர்கள் எப்படி இந்த உடன்படிக்கைக்குள்ளே வந்தாங்க, கடவுளுடைய குடும்பமாக மாறினாங்க. பழைய பாட்டில் ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கு, ஆனால் அது தெளிவாக இல்லை எப்படி நடக்க போகுதுன்னு. அது எப்படி கிறிஸ்துவில் அது நடந்துச்சு, அதுதான் மறைபொருள்னு சொல்கிறார். அந்த மறைபொருளை தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம் நண்பர்களே. ஸோ இன்றைய தினத்திற்கான விவிலிய வாசிப்பு பகுதிக்குள்ளே நம்ம ஜெபிச்சு உள்ள நுழையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தை ஆவி இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகி ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 26. அக்ரிப்பா பவுலை நோக்கி, நீரும் வழக்கை எடுத்துரைக்க அனுமதிக்கிறேன் என்று கூறினார். உடனே பவுல் தமது கையை உயர்த்தி தம் நிலையை விளக்கத் தொடங்கினார். அக்ரிப்பா அரசே, யூதர் எனக்கு எதிராக சாட்டும் அனைத்து குற்றங்களையும் பொறுத்தமட்டில் என் நிலையை என்று உமக்கு முன் நான் விளக்கப் போகிறேன். இது எனக்கு கிடைத்த நல்லதொரு வாய்ப்பு என்று கருதுகிறேன். ஏனெனில் யூதருடைய முறைமைகளையும் அவர்களுடைய சிக்கல்களையும் குறித்து நீர் நன்கு அறிந்தவர். ஆகவே நான் சொல்வதை பொறுமையுடன் கேட்குமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். நான் இளமை முதல்
என் இனத்தாரிடையே எருசலேமில் எப்படி வாழ்ந்து வந்தேன் என்பதை யூதர் அனைவரும் தொடக்க முதல் அறிவர். நான் நமது சமயத்தில் மிகவும் கண்டிப்பான பரிசேய கட்சி முறைப்படி வாழ்ந்து வந்தேன் என்பதும் தொடக்க முதல் அவர்களுக்கே தெரியும். விரும்பினால் அவர்களே அதற்கு சான்று கூறலாம். நம் மூதாதையருக்கு கடவுள் அளித்த வாக்குறுதியை நான் எதிர்நோக்குவதால் தான் இப்போது விசாரணைக்காக நிறுத்தப்பட்டுள்ளேன். இந்த வாக்குறுதி நிறைவேறும் என்று எதிர்நோக்கி நம் 12 குலத்தினரும் கடவுளை அல்லும் பகலும் ஆர்வத்துடன் வழிபடுகின்றனர். அரசே, இந்த எதிர்நோக்கை நானும் கொண்டுள்ளதால் யூதர்கள் என் மீது குற்றம் சுமத்துகின்றார்கள். கடவுள் இறந்தோரை உயிர்த்தெழச் செய்கிறார் என்பதை இங்கிருக்கும் நீங்கள் ஏன் நம்ப முடியாத ஒன்றாக கருதுகிறீர்கள்? நானும் கூட நாசரேத்து இயேசுவுக்கு எதிராக பல செயல்களை செய்ய வேண்டுமென நினைத்து கொண்டிருந்தேன். இதைத்தான் நான் எருசலேமில் செய்தேன். இறை மக்கள் பலரை சிறையில் அடைக்க தலைமை குருக்களிடம் அதிகாரம் பெற்றேன். அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க நானும் என் இசைவை தெரிவித்தேன். கடவுளை பழித்துரைக்க அவர்களை பலமுறை நான் கட்டாயப்படுத்தினேன். தொழுகை கூடங்களிலும் அவர்களை தண்டனைக்கு ஆளாக்கினேன். மேலும் நான் வெளியே உள்ள நகரங்களுக்கும் சென்று அங்குள்ளோர் மீது வெகுண்டெழுந்து அவர்களை துன்புறுத்தினேன். இந்நோக்கத்துடன் நான் தலைமை குருக்களிடம் அதிகாரமும் அனுமதியும் பெற்றுக்கொண்டு தமஸ்குவுக்கு சென்றேன். போகும் வழியில் நடுப்பகல் வேளையில், அரசே, கதிரவனை விட அதிகமாக சுடர் வீசிய ஒளி ஒன்று வானிலிருந்து தோன்றி என்னையும் என்னோடு வந்தவர்களையும் சுற்றி ஒளிர்ந்ததை நான் கண்டேன். நாங்கள் அனைவரும் தரையில் விழுந்தோம். எபிரேய மொழியில், சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? தாற்றுக்கோலை உதைப்பது உனக்கு கடினமாயிருக்கும் என்று ஒரு குரல் ஒலித்ததை கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்க, அவர், நீ துன்புறுத்தும் இயேசு நானே. எழுந்து நிமிர்ந்து நில். என் ஊழியனாகவும் சாட்சியாகவும் உன்னை ஏற்படுத்தவே நான் உனக்கு தோன்றினேன். நீ என்னை கண்டது பற்றியும் நான் உனக்கு காண்பிக்கப் போவதை பற்றியும் சான்று பகர வேண்டும். உன் மக்களிடமிருந்தும் பிற இனத்தவரிடமிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். பிற இனத்தவரிடமே உன்னை அனுப்புவேன். நீ அவர்களை இருளிலிருந்து ஒழிக்கும் சாத்தானின் அதிகாரத்திலிருந்து கடவுளிடத்துக்கும் திரும்புமாறு அவர்கள் கண்களை திறக்க வேண்டும். இவ்வாறு அவர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பை பெற்றுக் கொள்வார்கள். என்னிடம் நம்பிக்கை கொண்டு தங்களை தூயோராக்கிக் கொண்டவர்களோடு உரிமை பேறு அடைவார்கள் என்றார். ஆகையால் அகிரிப்பா அரசே, அந்த விண்ணக காட்சிக்கு நான் கீழ்ப்படிந்தேன். ஆகவே முதலில் தமஸ்குவிலும் பின் எருசலேமிலும் யூதேயாவின் அனைத்து பகுதிகளிலும் வாழ்வோரிடமும் பிற இனத்தாரிடமும் சென்று அவர்கள் மனம் மாறி கடவுளிடம் திரும்ப வேண்டும் என்றும், மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் அவர்கள் காட்ட வேண்டும் என்றும் அறிவித்தேன். இதன் காரணமாக யூதர்கள் கோவிலில் என்னை கைது செய்து கொல்ல முயன்றார்கள். ஆயினும் கடவுளின் உதவி பெற்று இந்நாள் வரை இறைவாக்கினரும் மோசேயும் நடக்கவிருப்பதாக கூறியதையே நானும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சான்றாக கூறி வருகிறேன். அதாவது, மெசியா துன்பப்படுவார், எனினும் இறந்த அவர் முதலில் உயிர்த்தெழுந்து நம் மக்களும் பிற இனத்தாரும் ஒளி பெறுவர் என அவர்களுக்கு அறிவிப்பார் என்று அவர்கள் கூறியதையே நானும் கூறி வருகிறேன். இவ்வாறு பவுல் தம் நிலையை விளக்கிக் கொண்டிருந்த போது பெஸ்து உரத்த குரலில், பவுலே, உனக்கு பித்து பிடித்து விட்டது, அதிக படிப்பு உன்னை பைத்தியக்காரனாக மாற்றிவிட்டது என்றார். அதற்கு பவுல், மாண்புமிகு பெஸ்துவே, எனக்கு பித்து பிடிக்கவில்லை. நான் உண்மையோடும் அறிவு தெளிவோடும் பேசுகிறேன். அரசர் இவற்றை அறிவார். ஆகவே நான் துணிவோடு அவர் முன் பேசுகின்றேன்.
இவற்றில் எதுவும் அவரது கவனத்தில் படாமல் இருந்திருக்கும் என்று நான் நம்பவில்லை. ஏனெனில் இவை ஏதோ ஒரு மூலையில் நடந்தவை அல்ல. அகிரிப்பா அரசே, இறைவாக்கினர் கூறியவற்றை நம்புகிறீரா? நீர் நம்புகிறீர் என்பது எனக்கு தெரியும் என்றார். அகிரிப்பா பவுலை நோக்கி, இவ்வளவு குறுகிய காலத்துக்குள் என்னை கிறிஸ்தவனாக்கிவிடலாம் என நம்புகிறீரா என்றார். அதற்கு பவுல், குறுகிய காலத்திலாயிருந்தாலும் சரி, நெடுங்காலத்திலாயிருந்தாலும் சரி, நீர் மட்டுமல்ல, இன்று நான் கூறுவதை கேட்கிற அனைவரும் என்னை போலாக வேண்டும். ஆனால் இந்த விலங்குகள் மட்டும் உங்களுக்கு வேண்டாம். இதுவே கடவுளிடம் எனது வேண்டுதல் என்றார். பின்பு அரசரும் ஆளுநரும் பெர்னிக்கியும் அவர்களோடு அமர்ந்திருந்தவர்களும் எழுந்தார்கள். அவர்கள் அங்கிருந்து சென்றபோது, இவர் மரண தண்டனைக்கோ சிறை தண்டனைக்கோ உரிய குற்றம் எதையும் செய்யவில்லையே என ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். அகிரிப்பா பெஸ்துவிடம், இவர் சீசரே தம்மை விசாரிக்க வேண்டும் என்று கேட்டிராவிட்டால் இவரை விடுவித்திருக்கலாம் என்று கூறினார். எபேசியருக்கு எழுதிய திருமுகம், அதிகாரம் 1. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நம்பிக்கை கொண்டு வாழும் எபேசு நகர இறை மக்களுக்கு கடவுளின் திருவுளத்தால் திருத்தூதனாயிருக்கும் பவுல் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி, அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம். கிறிஸ்து ரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். அந்த அருளை அவர் நம்மில் பெருகச் செய்து அனைத்து ஞானத்தையும் அறிவுத்திறனையும் தந்துள்ளார். அவர் தமது திருவுளத்தின் மறைபொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்து வழியாக கடவுள் விரும்பிச் செய்த தீர்மானம். கால நிறைவில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே அம்மறைபொருள். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேற்றுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார். நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தி ஆகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டீர்கள். அந்த தூய ஆவியே நாம் மீட்படைந்து உரிமை பேறு பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கிறது. இவ்வாறு கடவுளது மாட்சியின் புகழ் விளங்கும். ஆகவே ஆண்டவராகிய இயேசுவின் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை பற்றியும் இறை மக்கள் அனைவரிடமும் நீங்கள் செலுத்தும் அன்பு பற்றியும் கேள்வியுற்று நான் இறைவனிடம் வேண்டும்போது உங்களை நினைவு கூர்ந்து உங்களுக்காக நன்றி செலுத்த தவறுவதில்லை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு
ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும், இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்துணை மாட்சிமிக்கது என்றும், அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர்வு அற்றது, மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக. கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமையுடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டுமல்ல, வரும் உலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணியச் செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார். திருச்சபையே அவரது உடல். எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. எபேசியருக்கு எழுதிய திருமுகம், அதிகாரம் 2. உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் இறந்தவர்களாயிருந்தீர்கள். அப்பொழுது நீங்கள் இவ்வுலக போக்கின்படி வான்வெளியில் அதிகாரம் செலுத்தும் தலைவனுக்கு ஏற்ப வாழ்ந்து வந்தீர்கள். கடவுளுக்கு கீழ்ப்படியாத மக்களிடையே இப்போது செயலாற்றும் தீய ஆற்றலுக்கு பணிந்து நடந்தீர்கள். இந்நிலையில்தான் ஒரு காலத்தில் நாம் எல்லாரும் இருந்தோம். நம்முடைய ஊனியல்பின் தீய நாட்டங்களின்படி வாழ்ந்து, உடலும் மனமும் விரும்பியவாறு செயல்பட்டு, மற்றவர்களைப் போலவே நாமும் இயல்பாக கடவுளின் சினத்துக்கு ஆளானோம். ஆனால் கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர். அவர் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாயிருந்த நாம் அவ்வன்பின் மூலம் இணைந்து உயிர் பெறச் செய்தார். நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலேயே. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவரோடு உயிர்த்தெழவும் விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்தார். கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் நமக்கு செய்த நன்மையையும் அவரது ஒப்புயர்வற்ற அருள் வளத்தையும் இனிவரும் காலங்களிலும் எடுத்து காட்டுவதற்காகவே இவ்வாறு செய்தார். நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, மாறாக இது கடவுளின் கொடை. இது மனித செயல்களால் ஆனது அல்ல. எனவே எவரும் பெருமை பாராட்ட இயலாது. ஏனெனில் நாம் கடவுளின் கைவேலைப்பாடு. நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கிறார். எனவே பிறப்பால் பிற இனத்தாராயிருந்த நீங்கள் உங்கள் முன்னைய நிலையை நினைவில் கொள்ளுங்கள். உடலில் கையால் விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் உங்களை விருத்த சேதனம் செய்யாதோர் என கூறி இகழ்ந்தார்கள். அக்காலத்தில் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாயும் இஸ்ரவேலரின் சமுதாயத்துக்கு புறம்பானவர்களாயும் வாக்குறுதியை கொண்டிருந்த உடன்படிக்கைக்கு அந்நியர்களாகவும் எதிர்நோக்கி இல்லாதவர்களாகவும் கடவுள் நம்பிக்கையற்றவர்களாகவும் இவ்வுலகில் இருந்தீர்கள். ஒரு காலத்தில் தொலையில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர். அவரே இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார். பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்ட யூத சட்டத்தை அழித்தார்.
இரு இனத்தவரையும் தம்மோடு இணைந்திருக்கும் புதியதொரு மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார். தாமே துன்புற்று பகைமையை அழித்தார். சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார். அவர் வந்து தொலையிலிருந்த உங்களுக்கும் அருகிலிருந்த அவர்களுக்கும் அமைதியை நற்செய்தியாக அறிவித்தார். அவர் வழியாகவே இரு இனத்தவராகிய நாம் ஒரே தூய ஆவி மூலம் நம் தந்தையை அணுகும் பேறு பெற்றிருக்கிறோம். எனவே இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன்குடி மக்கள், கடவுளின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூலைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3. இதன் காரணமாக பிற இனத்தவராகிய உங்களுக்காக கிறிஸ்து இயேசுவின் பொருட்டு பவுலாகிய நான் கைதியாக இருக்கிறேன். உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்களிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அதை பற்றி நான் ஏற்கனவே சுருக்கமாக உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கும்போது கிறிஸ்துவை பற்றிய மறைபொருளை நான் புரிந்து கொண்டேன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். கடவுள் வல்லமையோடு என்னுள் செயல்பட்டு எனக்கு அளித்த அவரது அருள் கொடைக்கு ஏற்ப அந்த நற்செய்தியின் தொண்டனானேன். கிறிஸ்துவின் அளவற்ற செல்வத்தை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தாருக்கு அறிவிக்கவும் எல்லாவற்றையும் படைத்த கடவுளுக்குள் ஊழிகாலமாக மறைந்திருந்த இந்த மறைபொருளின் திட்டம் இன்னதென யாவருக்கும் தெளிவுபடுத்தவும் இறைமக்கள் அனைவருள்ளும் மிகவும் கடையவனாகிய எனக்கு இந்த அருள் வழங்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் பல வகையில் விளங்கும் கடவுளின் ஞானத்தை ஆட்சி புரிவோர், வான்வெளியில் அதிகாரம் செலுத்துவோர் ஆகியோருக்கு இப்போது திருச்சபை வழியாக வெளிப்படுத்த முடிகிறது. இவ்வாறு கடவுள் ஊழிகாலமாக கொண்டிருந்த திட்டத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் நிறைவேற்றினார். கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாக கடவுளை உறுதியான நம்பிக்கையோடு அணுகும் உரிமையும் துணிவும் நமக்கு கிடைத்துள்ளது. ஆகவே உங்கள் பொருட்டு நான் படும் துன்பங்களை கண்டு நீங்கள் மனம் தளர்ந்து போகாதபடி உங்களை வேண்டுகிறேன். அத்துன்பங்களே உங்களுக்கு பெருமையாக அமையும். இதன் காரணமாக விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாயிருக்கிற தந்தையிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகிறேன். அவருடைய அளவற்ற ஆட்சிக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருளுவாராக. நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும்
அடித்தளமுமாயிருப்பதாக. இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கே திருச்சபையில் கிறிஸ்து இயேசு வழியாக தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் ஆட்சி உரித்தாகுக. ஆமென். நீதிமொழிகள் அதிகாரம் 29. எங்கே இறைவெளிப்பாடு இல்லையோ அங்கே குடிமக்கள் கட்டுக்கடங்காமல் திரிவார்கள். நீதி போதனையின்படி நடப்பவர் நற்பேறு பெற்று மகிழ்வார். வெறும் வார்த்தைகளினால் வேலைக்காரர் திருந்த மாட்டார். அவை அவருக்கு விளங்கினாலும் அவற்றை பொருட்படுத்த மாட்டார். பேச துடிதுடித்துக் கொண்டிருப்பவரை நீ பார்த்திருக்கிறாயா? மூடராவது ஒரு வேளை திருந்துவார், ஆனால் இவர் திருந்தவே மாட்டார். அடிமையை இளமை பருவம் முதல் இளக்காரம் காட்டி வளர்த்தால் அவர் பிற்காலத்தில் நன்றி கெட்டவராவார். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறைவார்த்தை பகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய அன்பினுடைய உயரத்தை, உங்களுடைய அன்பினுடைய ஆழத்தை, உங்களுடைய அன்பினுடைய அகலத்தை, நீளத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதை எங்களால் இதை புரிந்து கொள்ள முடியாது, எங்களுடைய மூளைக்கு எட்டாதது ஆண்டவரே. ஆனாலும் கூட உங்களுடைய சிலுவையிலிருந்து நீங்கள் என்ன செஞ்சீங்க, அந்த அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க அப்பா. இதுதான் எங்களுடைய ஒரே ஒரு ஆசை ஆண்டவரே. அம்மா, நீங்கள் சிலுவையிலிருந்து பார்த்தீங்களம்மா, அவருடைய அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புன்றதை எங்களுக்கு புரிய மாட்டேங்குதும்மா. எங்களுக்கு கற்றுத்தாங்கம்மா. அவருடைய அன்பின் உயரம், ஆழம், நீளம், அகலத்தை எங்களுக்கு அதனுடைய கொஞ்சத்தையாவது எங்களுக்கு எங்கள் மனசுக்கு உணர்த்துங்கம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். முதல்ல இன்னைக்கு திருத்தூதர்கள் பணியில் பாருங்கள், 14ஆம் வசனம் 26ஆம் அதிகாரத்தில் ஒரு சில விஷயங்கள் புதுசாக ஆட் பண்ணுறாரு பாருங்கள். அவருடைய மனமாற்றத்தின் போது அந்த 9ஆம் அதிகாரத்துலேயும் 22ஆம் அதிகாரத்திலும் இல்லாததை இந்த 26ஆம் அதிகாரத்தில் அவர் ஆட் பண்ணுறார் பாருங்கள். நாங்கள் அனைவரும் தரையில் வீழ்ந்தோம் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் மட்டும்தான் நான் வீழ்ந்தேன் அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அங்கே அவர் கூட இருந்தவங்க எல்லாருமே விழுந்திருக்கிறாங்க. எபிரேய மொழியில் சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் அப்படின்னு ஆண்டவர் கேட்டார், கரெக்டு. பட் ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு புதுசாக ஒரு ஆட் பண்ணுறாரு பாருங்கள். தற்கோலை உதைப்பது உனக்கு கடினமாயிருக்கும், தற்கோலை உதைப்பது உனக்கு கடினமாயிருக்கும் என்று ஒரு குரல் ஒலித்ததை கேட்டேன். இந்த வார்த்தை இல்லவே இல்லை பாருங்களேன். இந்த வசனம் வந்து இப்போ தான் அவர் சொல்கிறார். ஆண்டவர் அப்போ இதை பேசியிருக்காரு போல். அவர் அதுக்கு முன்னாடி ஷார்ட்டாக சொல்லியிருக்காரு. அப்போ பாருங்கள் நம்ம இல்லையா, அப்போ நிறையா நம்ம இப்போ பாருங்கள், அவருடைய மனமாற்றத்தையே அவரே ஒரே புத்தகத்திலே ஒரு சில டைம் முன்னாடி அதெல்லாம் சொல்லல அந்த டீட்டெயில், இப்போ அந்த விவரத்தெல்லாம் சொல்கிறாரு. அப்போ வெவ்வேறு நற்செய்தியாளர்கள் ஆண்டவருடைய பாடுகளை பற்றி எழுதும்போது அதில் ஒரு சில விஷயங்களை விட்டுருப்பாங்க, ஒரு சில விஷயங்களை அவங்க ஆட் பண்ணுவாங்க. அது நமக்கு பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம உடனே கேட்கலாம், அவர் விழுந்தாரா இல்லை எல்லாருமே விழுந்தாங்களா? ஆக்சுவலாக எல்லாருமே தான் விழுந்தாங்க. ஆனால் முன்னே வந்து அவர் மட்டும் விழுந்ததா அவர் சொல்கிறாரு. மற்றவங்க விழுந்தாங்களா விழுவிலையான்னு அவர் சொல்லலையே. மற்றவங்க யாரும் விழுவில்லைன்னு அவர் ஒன்றும் சொல்ல கிடையாது. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம அதில் முரண்பாடுகள் எதுவுமே தெரியல பாருங்கள். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம நற்செய்தியிலேயும் நிறைய விஷயங்கள் நமக்கு முரண்பாடாக இருக்குது. என்ன இங்கே ஒரு மாதிரி இருக்குது, அங்கே ஒரு மாதிரி இருக்குன்னா, இங்கே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, அதே நிகழ்வு தான் அவங்க அங்கே அதனுடைய மற்ற விவரங்களை சொல்கிறாங்க. ரெண்டுக்கும் வந்து முரண்பாடு கிடையாது, ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று நடந்திருக்கு. ஆனால் எப்போ நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்றா நம்ம கரெக்டாக தெரியல. அவ்வளவுதான் வந்தவர்களே. பாருங்கள், தாறுகோலை உதைப்பது உனக்கு கடினமாக இருக்கும். அன்பந்தவர்களே, இந்த
தார்கோல் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதை வந்து இங்கிலீஷில் வந்து பார்த்தோன்னா ப்ளவ்மேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நண்பர்களே. இது வந்து கூர்மையாக இருக்கக்கூடிய ஒரு 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 பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த மாடுகளை வந்து நுகத்தின் மேலே வச்சு அவங்க இந்த உழவு ஓட்டும்போது இந்த அந்த ப்ளவ்மேன்ஸ் இருக்காங்க தெரியுமா, அந்த ஏர் ஓட்டுறாங்க தெரியுமா, அவங்க மேலே வந்து இந்த 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 மாடுகளோ இந்த எருமைகளோ காளைகளோ வந்து உதைக்காமல் இருக்கணும் அப்படின்னா இவங்க அவங்களே தற்காத்துக்கிறதுக்கு இந்த உழவு இந்த உழவு ஓட்டுறாங்க தெரியுமா, ஏர் ஓட்டுறாங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களே பாதுகாத்துறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு கூர்மையான குச்சிகளை ஆணிகளை அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாடு வந்து ஏர் ஓட்டுறவர் பின்னாடி உதைக்கணும்னு ட்ரை பண்ணிச்சுன்னா இது அவங்களுடைய காலில் வந்து பின்னாடி குத்தி இந்த மாடுகளுக்கு தான் அது ப்ராப்ளம் ஆகுமா. ஸோ அதுதான் வந்து இது வந்து ஒரு கிரேக்க அடைமொழியாம். தாறுகோலை உதைப்பது உனக்கு கடினமாக இருக்கும், தார்கோலை உதைப்பது உனக்கு கடினமாக இருக்கும். அது இங்கிலீஷில் அழகாக போட்டிருக்கும், இட் ஹர்ட்ஸ் யூ வென் யூ கிக் அகெயின்ஸ்ட் த கவுட் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அந்த மாதிரி உதைச்சோன்னா என்ன நடக்குது, நம்ம ஏர் ஓட்டுறவங்களை உதைக்கிறோம்னு நினச்சிட்ருக்கோம், ஆனால் அது நம்ம காலை தான் அது செதைக்குது. அப்போ புனித பவுல்கிட்ட சொல்கிறாரு, நீ இந்த மாதிரி கடவுளுடைய அருளை எதிர்க்க அது உனக்கு தான் பிரச்சனை ஆகிட்டுருக்கு, நீ தான் பலவீனம் ஆகிட்டுருக்கு, அது உனக்கு தான் பர்சனலாக ஆமாவது அப்படின்றார். எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க இல்லையா. அப்போது இவர் வந்து இந்த கிறிஸ்தவர்களை வந்து போட்டு துன்புறுத்திகிட்டு இருக்குது, அவரே இந்த தார்கோலை வந்து உதைக்கிறதுக்கு சமமாகுது அப்படின்றார் புனித பவுல் கிட்ட ஆண்டவர். 15ஆம் வசனம் பாருங்கள், நீ துன்புறுத்தும் இயேசு நானே அப்படின்றார். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி துன்புறுத்தும் நாசரேத்தின் இயேசு நானே அப்படின்னு சொல்லுவார். இந்த இடத்துல இயேசு நானே அப்படின்னு ஷார்ட் ஃபார்ம். ஸோ இப்போ ஆண்டவர் நாசரேத் இயேசுன்னு சொன்னாரா இயேசுன்னு சொன்னாரா, நாசரேத் இயேசுன்னு தான் சொன்னார். ஆனால் இந்த இடத்துல அவர் ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. எல்லா டீட்டெயிலும் சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல நண்பர்களே. ஸோ அவர் பாருங்கள், அப்போ ஆல்ரெடி அவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத. நிறையா அந்த டைமில் அவர் சொல்லியிருக்காரு பாரு, நான் உன் கூட இருப்பேன், உன்னை பிரியாணத்தவர்கள் கையிலேருந்து நான் உன்னை விடுவிப்பேன், இவ்வளோலாம் பேசியிருக்காரு. ஆனால் நமக்கு அதெல்லாம் ஃபஸ்ட்டு அந்த அக்கௌண்ட்டில் சொல்லலை பாருங்கள். 24ஆம் வசனம் பாருங்கள், இவ்வாறு பவுல் தம் நிலையை விலக்கி கொண்டு இருந்தபோது பெஸ்து உரத்த குரலில், பவுலே உனக்கு பித்து பிடித்து விட்டது, அதிக படிப்பு உன்னை பைத்தியக்காரனாக மாற்றிவிட்டது என்றார். அன்பர்களே, இதை கேட்டால் நமக்கு சிரிப்பு தான் வருதில்ல. பவுல் நிறைய படித்து உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ பவுல் பாருங்கள், செத்தவரை உயிர்த்தெழுத்தை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன்னா நமக்கே வந்து இப்போ திடீர்னு யாராவது நீங்கள் செத்ததுக்கப்புறம் உயிர்த்தெழுவீங்கன்னு சொல்லி சொன்னால் நமக்கே வந்து இவனுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சி யார் இவன் லூஸ் மாதிரி பேசுகிறான்னு தான் தோணும். ஆனால் ஆண்டவர் அப்படி தான் கன்விக்ட் பண்ணுறாரு நண்பர்களே. ஆவினர் உள்ளே பூந்துட்டா பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. அவரை பற்றி பேசினா தான் பிடிக்கும், அவரை பற்றி பேசுகிறத தவிர வேறு எதை பற்றியும் பேசாமல் என்னடா நம்ம வித்தியாசமாக இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். அப்படின்னா உள்ளே உண்மையிலுமே ஆவினர் செயல்பட்டுருக்கான்னு அர்த்தம். இல்லைன்னா நம்ம இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோமே. நமக்கே தெரியுது இது வந்து அசிங்கமாக இருக்குது, ஆனாலும் நமக்குள்ளே இருக்கிற ஆவினவர் நம்மளை கன்விக்ட் பண்ணுறாரு. அதனால தான் இப்போ இந்த பவுல் உட்காருங்க, அவருக்குள்ளே இருக்கிற என்னது, நான் அந்த நற்செய்தியை அறிவிக்கா விட்டால் ஐயோ எனக்கு கேடுன்றாரு. அதற்கு பாருங்கள், பவுல் மாண்புமிகு பெஸ்துவே எனக்கு பித்து பிடிக்கவில்லை, நான் உண்மையோடும் அறிவு தெளிவோடும் பேசுகிறேன். இப்போ இந்த பவுல் எவ்வளோ பொறுமையாக நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாருங்கள். நம்மளாம் தான் கோவம், நம்மளை பைத்தியம்னு சொல்லிட்டாங்களா நம்ம கோவம் வந்திருக்கோம். அவர் பாருங்கள், மாண்புமிகு பெஸ்துவே எனக்கு பித்து பிடிக்கவில்லை, நான் உண்மையோடும் அறிவு தெளிவோடும் தான் பேசுகிறேன் அப்படின்றாரு. ஸோ அப்போ அந்த டைமில் கூட நம்ம வந்து பவுலை போல் அப்படி இந்த பவுலை போல் பொறுமை இழக்காமல் இருக்கணும் போல். 28 29 வசனம் பாருங்க, அவருடைய அந்த நற்செய்தி பரப்பு வாஞ்சையை பாருங்கள். அக்ரிப்பா பவுலை நோக்கி, இவ்வளவு குறுகிய காலத்துக்குள் என்னை நீ கிறிஸ்தவாக்கி விடலாம் என்ன நம்பிக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு புனித பவுல் சொல்கிற பாருங்க, குறுகிய காலத்தில் இருந்தாலும் சரி நெடுங்காலத்தில் இருந்தாலும் சரி நீர் மட்டுமல்ல, இன்று நான் கூறுவதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருமே என்னை போல வேண்டும், ஆனால் இந்த விலங்குகள் மட்டும் உங்களுக்கு வேண்டாம், இதுவே கடவுளிடம் எனது வேண்டுகோள் அப்படின்றார். பவுலோட ஸ்பிரிட் பாருங்கள். அகிரிப்பா கேட்குறாரு, என்ன நீ அதுக்குள்ளே என்ன நீ மனமாக தீர்வியோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் மட்டும் இல்லை, இப்போ நான் கேட்டுட்ருக்க இங்கே இருக்கிற எல்லாருமே மனம் மாறணுன்றது தான் என் ஆசை, எல்லாரும் கிறிஸ்தவர்களாக மாறணுன்னு தான் என் ஆசைன்றார். எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நம்ம வந்து அவருடைய ஒரு ஒரு ஆசை.
இறையில் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அக்ரிப்பா கிட்ட இப்போ பர்சனலாக கேட்குறாரு, நீங்கள் நம்புறீங்களா, உங்களுக்கு இதெல்லாம் சரின்னு தானே தோணுது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அக்ரிப்பா நம்புறேன்னு சொல்லிட்டாருன்னா அது யூதர்களுக்கு அக்ரிப்பாவை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே உடனே பெஸ்ட்டு வந்து இவர் பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு இருக்கவங்களே இவர் ஆதரிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ இவங்க 2 பேர்கிட்ட தப்பிக்கிறதுக்காக அவர் அப்படியே ஒரு மாதிரி நல்லா திரித்து அப்படியே ஒரு மாதிரி பேசுகிறார் டிப்ளமேட்டிக்காக. சரி, எபேசியரில் போவோம் பாருங்க. முதல்ல இன்னைக்கு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பாருங்கள். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அந்த உலகம் தோன்றதுக்கு முன்னாடி அப்போ ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்துட்டாராம், பவுலை தேர்ந்தெடுத்தாராம். யோசிச்சு பாருங்க நண்பர்களே, நம்ம தூயோராகவும் மாசற்றோராகவும் இருக்கணும். ஹோலி அண்ட் அன்பிளெமிஷ். நம்ம இந்த தூயோர்னா என்ன, கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், செட் அப்பார்ட் ஃபார் காடுன்றாங்க. ஹோலினஸ்க்கான டெஃபினேஷன் கிறிஸ்துவுக்காக பிரித்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள், இந்த உலகத்தினுடைய போகும்படி போகாதவர்கள், மாசுபடாதவர்கள். தூயோர், ஹோலி அப்படின்னா இதுதான் அர்த்தம், செட் அப்பார்ட் ஃபார் காட். மாசற்றோர் அப்படின்னா அன்பிளமிஷ், அப்படின்னா குறைபாடு இல்லாத ஆடுகளை தான் நம்ம வந்து பழைய ஏற்பாடில் பார்த்தோம், லேவியரில் பலி செலுத்தணும். ஸோ அன்பிளமிஷ்னால் எந்த ஒரு குறைபாடும் ஊனம் இல்லாமல் இருக்கிறோன்னா எந்த பாவமும் இல்லாதவர்கள் நம்ம. ஸோ நம்மளை பிரித்து எடுத்து கடவுளுக்காக வைக்கணும், அர்ப்பணிக்கப்பட்டவங்களாக இருக்கணும், எந்த பாவமும் இல்லாமல் இருக்கணும். அதுதான் தூயோராகவும் மாசற்றோராக இருக்கிறதுக்கு உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே கிறிஸ்து வழியாக நம்மளை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. இது எப்படி நம்ம ஆகிறோம், இந்த மாதிரி ஞானஸ்தானம் பெறும்போது தான் இந்த மாதிரி ஆகிறோம், தூயோராகவும் மாசற்றோராகவும் ஆகிறோம். இப்போது இது உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே நம்மளை இப்படி தேர்ந்தெடுத்தார்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன, எப்படி நம்ம மாசற்றோராக ஆகிறோம், தூயவர்கள் ஆகிறோம், ஞானஸ்தானம் எப்படி நமக்கு கிடைச்சதெல்லாம் நடக்குது, எல்லாம் ஆண்டவர் இயேசுனால தான். இப்போ இந்த ஆண்டவர் இயேசுவே உள்ளே வரணும் ஃபஸ்ட்டு அப்படின்னா, அப்போது அந்த மாதாவை, அந்த பாத்திரத்தை, தேவ மாதாவை எப்படி ஹோலியாகவும் அன்பிளமிஷ்டாகவும் தூயராகவும் மாஸ்டராகவும் உலகம் தோன்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் தேர்ந்தெடுத்து வச்சுருப்பார். அது ஃபஸ்ட்டு அழுக்கான பாத்திரமாக இருந்து அப்புறம் ஆண்டவர் வந்து 33 வருஷம் கழிச்சு தான் அதை மாதாவை வந்து தூய்மைப்படுத்துவார். இல்லையே, ஒரு வரலாறுலேயே ஒரு வித்தியாசமான ஒரு சூழல். மற்றவங்களுக்கெல்லாம் அப்புறம் வரலாம், ஆனால் இவங்க வரணும், ஆண்டவர் வரணுன்னாவே இவங்க மேலே அப்படி மாறணும். அதனால தான் நம்ம இம்மாக்குலேட் கன்செப்ஷன் சொல்ல முன்னாடியே அந்த அருள் கொடுக்கப்பட்டுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் 5-6 வசனங்கள் பாருங்கள். அவர் நம்மை கிறிஸ்து இயேசுவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். ஸோ நம்மளை கிறிஸ்து இயேசுவின் வழியாக நம்மளை சொந்தமாக்கி கொள்றதுக்கு, நம்மளை சொந்த பிள்ளைகளாக்கிறதுக்கு நம்மளை முன்னாடியே முன்குறித்து வைத்தாராம், தூயோராகவும் மாசற்றோராகவும். ஓகே, ஃபைன். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுள்ளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம். அன்பதிலே, அப்போ நம்மளை அவருடைய பிள்ளைகளாக மாற்றுறதுக்கு கடவுள் இயேசு கிறிஸ்து வழியாக தன் அன்பார்ந்த மகன் வழியாக நம்ம மேலே இந்த ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்திருக்கிறதுனால அவர் நம்ம புகழ்கிறோம் அப்படின்றார். அன்பதில் இந்த அருளை எப்படி அவர் பொழிஞ்சார், ஞானஸ்தானத்தின் வழியாக. இப்போ இந்த அருளை பொழிந்திருந்ததால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தெரியுமா. இந்த வார்த்தைக்கு கிரேக்கத்தில் பார்த்தோன்னா காரிட்டோஸ். இதை தான் இதனுடைய வேறு ஒரு வார்த்தை தான், இதுதான் மூல வார்த்தை காரிட்டோஸ். அதோட வேறு ஒரு வினைச்சொல்லோடு இணைக்கும் போது தான் காரிட்டோமனின்னு ஒன்றா சேருது. ஸோ லூக்கா 1:28 அருள் நிறைந்தவரே வாழ்கன்னு சொல்லும்போது நம்ம ஞானஸ்தானம் பெற்றதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய இந்த ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியே இருக்காரு பாருங்க. இந்த அருளை மாதாவுக்கு ஞானஸ்தானம்லாம் இல்லாதப்ப ஆண்டவர் இயேசு உடல் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அருளை மாதாவுக்கு கொடுத்துருக்காராம். எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க நண்பர்களே. அப்படின்னா இன்றைக்கி நம்ம தூயராகவும் மாசற்றராகவும் கடவுளுடைய சொந்த பிள்ளைகளாகவும் இருக்கிறது கிறிஸ்து இயேசுவின் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த அருள், ஞானஸ்தானத்தின் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டது இந்த உரிமை பேர், பிள்ளைகள்ன்ற இந்த பாக்கியம். மாதாவுக்கு இதெல்லாம் அந்த ஞானஸ்தானம், திருச்சபை, ஜீசஸ் எல்லாம் வரத்துக்கு முன்னாடி மாதாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அருள் வரும்.
அப்படின்னா மாதா ஆல்ரெடி தூயவராகவும் மாசற்றவராகவும் கடவுளின் பிள்ளையாகவும் தானே இருக்கிறாங்க. ஜென்ம பாவம் இருந்தால் எப்படி தூயவராகவும் மாசற்றவராகவும் கடவுளின் பிள்ளைகளாகவும் இருக்க முடியும்? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக கொடுக்க போகிற அந்த அருளை மாதாவுக்கு முன்கூட்டியே கொடுத்துருக்காரு. ஆண்டவர் இயேசு சிலுவையில் இறந்து ஞானஸ்தானத்தின் வழியை நம்ம கொடுக்க வேண்டியதை ஆண்டவர் மாதாவுக்கு முன்னாடியே கொடுத்தாரு, அவங்க தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே. இப்போ புதிய அன்பந்தர்களே, மொத்த புதிய ஏற்பாட்டிலையும் 2 இடத்துல தான் இந்த காரிட்டூன்ற வார்த்தை வருது, இந்த மூல வார்த்தை. அப்படின்னா அது எல்லாமே நம்மை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்கி, நம்ம தூயவர்களாக்கி, மாசற்றவராக்கி, பிள்ளைகளாகிறது. அப்போ மாதா ஜென்ம பாவம் இல்லாமல்லாம் இந்த உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே, உலகம் தோன்றதுக்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். இப்போ அதே உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே கடவுள் கிறிஸ்து வழியாக அந்த ஒப்புயர்வற்ற அருளை மாதா மேலே பொழிந்திருக்கிறார். இதை விட என்ன வசனம் வேணும் என்பது. அதனால் யார் இமேக்குலேட் கன்செப்ஷன் கேட்டாலும் அருள் நிறைந்தவரே வாழ்க, அங்கே தான் நம்ம போகணும். மாதாவுடைய அமல உற்பவத்துக்கான எவிடன்ஸ் அதை எபேசியர் 1:6 நம்ம தொடர்பு படுத்தி பேசணும். பாருங்கள், கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஞானஸ்தானம் வழியாக கொடுக்கப்பட்ட அந்த ஒப்புயர்வற்ற அருள் இங்கே மாதாவுக்கு முன்னாடியே கொடுக்கப்பட்டுருச்சு. அதனால தான் மாதாவை நீங்கள் ஞானஸ்தானம் வாங்கினதுக்கப்புறம் எப்படி நீங்கள் ஜென்ம பாவம் இல்லைன்னு சொல்கிறீங்களோ, அதேமாதிரி மாதா ஞானஸ்தானம் வாங்கிறதுக்கு முன்னாடியே ஜென்ம பாவம் இல்லாமல் இருந்தாங்க. எப்படி? கிறிஸ்துவின் வழியாக உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே தேர்ந்தெடுத்தாங்க. இதை ஆண்டவர் விரும்பினார். அதனால தான் சொல்கிறாரு பாருங்கள், இது எப்படி? இது அவரது திருவுளம், இதுவே அவரது விருப்பம். அவர் விரும்பினார், அவர் திருவிழப்பட்டார், மாதாவுக்கு இதை செய்யணும்னு செஞ்சார். நமக்கு விரும்பினார், விருப்பப்பட்டார், திருவிழப்பட்டார், நமக்கு இதை இப்போ செய்கிறாரு. அவர் விரும்பினா அதை செய்யலான்னு வந்தோடே, நம்ம செய்கிறதுனால இது ஒன்றும் மாதா ஏதோ செஞ்சு அதை அவங்க சம்பாதிக்கல, நம்ம இப்போ செஞ்சு எப்படி சம்பாதிக்கலையோ அதே போல். 7ஆம் வசனம் பாருங்கள், கிறிஸ்து ரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். அதில் இந்த மீட்பை தான் நம்ம விடுதலை பயணத்தில் பார்க்குறோம். எல்லா ஆண் மகன்களையும் மீட்டெடுக்கிறதுக்கு, ரிடீம் பண்ணுறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிட்டு நீங்கள் பாஸ்கா கொண்டாடணும். விடுதலை பயணம் 15:13, இணைச்சட்டம் 7:8. அப்போ இந்த ரிடம்ஷன், இந்த மீட்பு இப்போது ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் இயேசுவின் வழியாக நமக்கு மீட்பு அளித்திருக்கிறார். அதனால நம்ம மன்னிப்பு பெறுகிறோம். அவர் பாஸ்கா ஆடா பலியாக வராராம். 16ஆம் வசனம் பாருங்கள், நான் இறைவனிடம் வேண்டும்போது உங்களை நினைவு கூர்ந்து உங்களுக்காக நன்றி செலுத்த தவறுவதில்லை அப்படின்றார். அப்போ பாருங்கள், புனித பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம மற்றவங்களுக்காக ஆண்டவரையும் அவங்களுக்கு இதை கொடுங்க, அவங்களை ஆசீர்வதிங்க, இப்படி மட்டும் நம்ம ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. மற்றவங்களுக்காக நம்ம நன்றி கூட செலுத்துகிற ஆண்டவரே, அவங்களுக்கு அழகான ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தீங்க, நன்றி ஆண்டவரே. அப்போ நம்ம கடவுளுக்கிட்ட மற்றவங்களுக்காக தேங்க் கூட பண்ணலாம் போல். தேங்க்யூ அப்பா, அவங்களுக்காக நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன் ரொம்ப நாள், அவங்களுக்கு குழந்தை கிடைக்கணும்னு. அவங்க உங்களை ஏற்றுக்கொள்ளலை, உங்களுக்கு தகுதியே இல்லை, ஆனாலும் கூட நீங்கள் அவங்களுக்கு இவ்வளோ அழகாக இறக்கம் காமிச்சிருக்கீங்களே, ரொம்ப நன்றி ஆண்டவரே சொல்லலாம். அப்போ தேங்க் பண்ணி கூட மற்றவங்களுக்காக ஜெபிக்கலாம். 17ஆம் வசனம் பாருங்கள், நம்ம ஆண்டவராகிய அந்த மாதிரி தேங்க் பண்ணுறதுனால என்ன நடக்குது பாருங்கள். அவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாட்டும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. அப்போ பாருங்கள், முதல்ல ஞானம் தரக்கூடிய ஒரு ஆவி ஒன்று இருக்குது, வெளிப்பாடுகள் தரக்கூடிய ஆவி ஒன்று இருக்குது. இதை கடவுள் உங்களுக்கு தரணுன்றதுக்காக நான் அவர்கிட்ட உங்களுக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன் அப்படின்றார் நண்பர்களே. அப்போ புனித பவுல் ஜெபிக்கிறதுனால திருச்சபைக்கு ஞானமும் வெளிப்பாடு அருளக்கூடிய ஆவி கொடுக்கப்படுதான். அப்போ ஏன் நமக்கு மாதாவும் புனிதர்களும் ஜெபிக்கக்கூடாது? விண்ணகத்திலேருந்து மற்ற புனிதர்கள் அப்போ அவங்க ஜெபிச்சாங்கன்னா நமக்கு வெளிப்பாடும் தூய ஆவியனுடைய ஞானம் தரக்கூடிய ஆவி நமக்கு கிடைக்கும். ஆல்ரெடி இவங்கெல்லாம் ஆவினவர் பெற்றிருக்கவங்க தான், பட் ஆனாலும் புனித பவுல் இதை நீங்கள் இன்னும் பெற்றுக்கணும். அப்போ பாருங்கள், ஏதோ ஞானஸ்தானத்துலேயோ உறுதி பூஸ்தல்லையோ இது ஒன் டைம் இல்லை அன்பாந்தர்களே, ஏதோ ஒரு டைம் ஆவினவர் கொடுத்துட்டா முடிஞ்சிச்சு இல்லை. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், முதிர்ச்சி அடையணும், அதுக்கு நிறைய பேர் நமக்கு ஜெபிக்கணும். இந்த ஜெபத்தெல்லாம் தான் சாத்தான் பிளாக் பண்ணிட்டான். மாதா தேவையில்லை, புனிதர்கள் தேவையில்லை. அப்போ என்ன ஆகும்? நம்மளும் நம்ம ஆன்மீக வாழ்க்கையிலையும் நம்மளும் ஆண்டவர் மட்டும் விட்டுருப்போம், நம்ம ஆண்டவர் எதிர்த்துக்கிட்டு இருப்போம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம நரகத்துக்கு தான் போவோம். இதுதான் அவனுடைய பிளான்.
நடுவில் நமக்கு உதவி செய்கிறதுக்கு எல்லா விதமான வாய்க்கால்களையும் அவன் தடுக்க ட்ரை பண்ணுறான். பிரிந்து போன சகோதரர்கள் இப்படிப்பட்ட ஒரு வலையில் தான் சிக்கியிருக்காங்க. 19ஆம் வசனம் பாருங்கள். அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்தனை ஒப்புயர்வு அற்றது. அந்த அப்போ பாருங்கள், நமக்குள்ளே செயலாற்ற வல்லமை அவ்வளோ பவர்ஃபுல்லானதான். ஆண்டவர் இயேசு உயிர் தெள்ள வச்ச அதே ஆவியானவர், அதே கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே இருக்குது. எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். அவர் மீது நம்பிக்கை கொண்டா, அதுவும் எப்போ நம்ம அவர் மேலே நம்பிக்கை கொண்டாதான். அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்தனை ஒப்புயர்வற்றது அப்படின்றார். 21ஆம் வசனம் பாருங்கள். அதன் மூலம் ஆட்சியாளர்கள், அதிகாரம் கொண்டோர், வல்லமை உடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவரும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அம்மத்தில் யார் இந்த ஆட்சியாளர்கள், அதிகாரம் கொண்டோர், வல்லமை உடையோர், தலைமை தாங்குவோர்? அன்பந்தோலை, இது வந்து ஏதோ இந்த நாள் வந்து ஏதோ சாதாரண ஆட்கள் இல்லை அன்பந்தோலை. இது வந்து வானதூதர்களுடைய படைகளை குறிக்கும். நவவிலாச சம்மனசுகள்னு சொல்லுவாங்க தெரியுமா, 9 choirs ஆஃப் ஏஞ்சல்ஸ் அப்படின்வாங்கள்ல. அதில் ஒரு 4 வகைகளை வந்து இன்றைக்கி புனித பவுல் சொல்கிறார் அன்பந்தோலை. இது கீழே பார்த்திங்கன்னா, இதை புனித தாமஸ் அக்வினாஸும் சரி மற்ற திருச்சபையின் தந்தையர்களும் மொத்தம் 9 வகைகள் சொல்கிறாரு. ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து இதை செராஃபிம் அப்படின்வாங்க, செராபீன்கள் அப்படின்வாங்கள்ல. அது வந்து பழைய தமிழ் வந்து பக்தி ஜுவாலர்கள் அப்படின்வாங்க. பக்தி ஜுவாலர்கள் செராஃபிம். ரெண்டாவது வந்து ஞானாதிகர்கள், கெருபீன்கள்னு சொல்லுவோம் தெரியுமா, கெருபிம்ஸ், இங்கிலீஷில் கெருபிம் அப்படின்வோம். ஸோ இதுதான் ரெண்டாவது ஆள். மூணாவது வந்து பத்திராசனர், பத்திராசனர் அப்படின்றாங்க, த்ரோன்ஸ். ஸோ இந்த 3 வந்து இதுதான் டாப், உச்சக்கட்டமான படைகள். செராபீன்கள், கெருபீன்கள், பத்திராசனர்கள், பழைய தமிழில் பத்திராசனர்கள் அப்படின்னா இந்த அரியணை, த்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஆனால் அதெல்லாம் பார்த்தா ஏஞ்சலோடைய பேர் மாதிரி தெரில பாருங்களேன். ஆனால் இது வந்து ஏஞ்சல்ஸினுடைய அந்த படைகளை குறிக்கக்கூடிய அந்த விலாசங்கள். மொத்தம் 3 பிரிவுகளாக இருக்கிறாங்க. ஸோ முதல் பிரிவில் 3 விதமான வானதூதர்கள் பார்த்துட்டோம். செராபீன், கெருபீன், பத்திராசனர்கள். சரி, ஓகே, பத்திராசனர்கள் முடிஞ்சு. அடுத்த 2வது பிரிவுக்குள்ளே பார்த்தோன்னா இதுக்குள்ளே ஒரு 3 பேர் இருக்காங்க. டொமினியன்ஸ் ஆங்கிலத்தில், நாதகிருத்தியர்கள் அப்படின்னு சொல்லி பழைய தமிழில் சொல்கிறோம். 5வது பார்த்தீங்கன்னாக்க சத்துவகர் அப்படின்றாங்க. சத்துவகர் அப்படின்னா வேர்ச்சூஸ், டொமினியன்ஸ், வேர்ச்சூஸ். அடுத்தது பவர்ஸ், 6வது பலவத்தர் அப்படின்றாங்க, பலவத்தர்கள். ஸோ நாதகிருத்தியர்கள், சத்துவகர்கள், பலவத்தர்கள், டொமினியன்ஸ், வேர்ச்சூஸ், பவர்ஸ். இது வந்து 2வது படை பிரிவினர்கள், வானதூதர்கள். 3வது பிரிவினர்கள் பார்த்தீங்கன்னாக்க பிரதாமிகர்கள், பிரின்சிபாலிட்டிஸ். 8வது வந்து அதிதூதர்கள், 9வது தூதர்கள். ஸோ பிரின்சிபாலிட்டிஸ், ஆர்கேஞ்சல்ஸ், ஏஞ்சல்ஸ், பிரதாமிகர்கள், அதிதூதர்கள், தூதர்கள். அப்போ பாருங்கள், அதிதூதரே வந்து 8வது நிலையில் தான் இருக்கிறாங்க. நம்ம நினச்சிட்டோம் அதிதூதர் தான் டாப்புன்னு. இல்லை, அதிதூதர் மொத்தம் 9 நவவிலாச சம்மனசுகளினுடைய அந்த படிநிலைகள், ஹைரார்க்கியில் 8வது தான் அதிதூதர்கள் நண்பர்களே. ஸோ இவங்க எல்லாரையுமே அவருக்கு கீழே தான் இருக்காங்களா, ஆண்டவர் இயேசு கீழே. எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். சரி, 2ஆம் அதிகாரத்துக்குள்ளே போவோம் பாருங்கள். 2ஆம் வசனத்தில் பாருங்கள். அப்பொழுது நீங்கள் இவ்வுலக போக்கின்படி வான்வெளியில் அதிகாரம் செலுத்தும் தலைவனுக்கு ஏற்ப வாழ்ந்து வந்தீர்கள். கடவுளுக்கு கீழ்ப்படியாத மக்களிடையே இப்பொழுது செயலாற்றும் தீய ஆற்றலுக்கு பணிந்து நடந்தீர்கள். முதல்ல இந்த வசனத்தில் பாருங்களேன், 2 விஷயம் தெரியுது. ஒன்று, நம்ம இதுக்கு முன்னாடி ஞானஸ்தானம் வாங்குறதுக்கு முன்னாடி, ஆக்சுவலாக இப்போது நம்ம ஞானஸ்தானம் வாங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு வேளை கடவுள் வழியில் நடக்கலைன்னா நம்ம இந்த 2 விஷயம் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று, இவ்வுலக போக்கின்படி வான்வெளியில் அதிகாரம் செலுத்தும். இவ்வுலக போக்கின்படி நம்ம வாழ்ந்தோன்னா வான்வெளியில் அதிகாரம் செலுத்தக்கூடிய தலைவன் யார்? அது சாத்தான் தான். அவனுக்கு ஏற்புடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ உலக போக்கில் நம்ம வாழ்ந்தோன்னா சாத்தானினுடைய அவனுக்கு ஏற்ற வாழ்க்கையை, அவனுக்கு ஏற்புடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம்.
எ லைஃப் தட் இஸ் ப்ளீஸிங் டு சேட்டன். உலகன் போக்கின்படி நம்ம வாழ்ந்தோன்னா. ரெண்டாவது விஷயம் அவர் என்ன சொல்ல பாருங்க, கடவுளுக்கு கீழ்ப்படியாத மக்களிடையே இப்போது செயலாற்றும் தீய ஆற்றலுக்கு பணிந்து நடக்கிறீர்கள். இப்போது அந்த சாத்தான் தான், அவனுடைய ஆவிதான் கடவுளுக்கு கீழ்ப்படியாத மக்களிடையேவும் செயலாற்றி கொண்டுட்ருக்கான். ஸோ அந்த ஆற்றலுக்கு தான் நம்மளும் நடந்தது. அப்போ கடவுளுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு உள்ள செயல் ஆட்டிகிட்ருக்க அந்த சக்தி சாத்தானுக்கு தான் நம்மளுக்கு நடந்துகிட்ருக்கோமா. இதெல்லாம் எப்போது உலக போக்கிலான நடக்கும்போது. அப்போ பாருங்கள் நண்பர்களே, உலக போக்கில் நடக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு தவறு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறங்க நம்முடைய ஊனியல்பின் தீய நாட்டங்களின்படி வாழ்ந்து உடலும் மனமும் விரும்பியவாறு செயல்பட்டு மற்றவர்களை போலவே நாமும் இயல்பாக கடவுளின் சின்னத்துக்கு ஆளானோம். முதல்ல அப்போ நம்மளுடைய உடலுக்கும் மனசும் சொல்கிறபடி நம்ம விரும்பிய மாதிரிலாம் நம்ம பாட்டுக்கும் ஜாலியாக செஞ்சுட்டு இருந்தோன்னா நம்மளும் மற்றவங்கள போல் உலக பிரகாரமாக இருக்கிற ஆளுங்களை போல் வாழ்ந்துட்டுருக்கோம் முதல்ல. அப்போ இந்த உலக பிரகாரமாக வாழ்கிறதுனா என்ன? அப்படி வாழ்ந்தோன்னா தான் நம்ம சாத்தானுக்கு ஏற்ப வாழ்க்கை வாழ்கிறோம். அப்படின்னா என்ன? பவுல் ஆக சொல்லிட்டாரு, நம்மளுடைய உடலுடைய ஆசையும் மனம் விரும்புகிறவாறு நம்ம பாட்டுக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா உடம்பு கேட்கும் சோம்பேறித்தனத்துக்கு, உடம்பு கேட்கும் சாப்பாடுக்கு, உடம்பு கேட்கும் கோவப்பட சொல்லி, உடம்பு கேட்கும் பொறாமப்பட சொல்லி ஊனியல்பு. அதன்படி நம்ம மனசு போனபடி வாழ்ந்தோன்னா நம்ம சாத்தானினுடைய அடிமையாக அவனுக்கு கீழ்ப்படிஞ்சிட்ருக்கோன்னு சொல்கிறாங்க நண்பர்களே. இதுதான் உலக போக்கின்படி வாழ்கிறது. ஏன்னா எல்லா மக்களும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. 6ஆம் வசனம் பாருங்கள் நண்பர்களே. நிறைய பேர் கேட்குறாங்க, மாதா எப்படி விண்ணகத்துக்கு மண்ணகத்துக்கு அரசியாக இருக்க முடியும்? ஆண்டவர் மட்டும்தான், நீங்கள் ஏன் மாதாவை கடவுளாக்குறீங்க? இல்லை, மாதா மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே ஆண்டவரோட சேர்ந்து ஆட்சி செலுத்த போகிறோம். பாருங்கள், எபேசியர் 2:6 சொல்லுது, இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவரோடு உயிர்த்தெழவும் விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்தார். முதலே அப்போ அவரோட அமர்ந்து அரியணையில் உட்காந்துருக்கோன்னு அர்த்தம். ஆட்சி செலுத்துக்கிறோம். இதை நம்ம இன்னும் திருவிழைப்பாடில் பார்ப்போம். வெற்றி பெற்றோன்னா ஆண்டவர் நமக்கு ஆட்சி உரிமை கொடுப்பேன் அப்படின்றார். நமக்கே இப்படின்னா யோசிச்சு பாருங்க நண்பர்களே, மாதாவுக்கு எவ்வளோ செஞ்சுருப்பார். 8-10 வசனங்கள் பாருங்கள். நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, மாறாக இது கடவுளின் கொடை. அன்பர்களே, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் இப்படி பார்த்து சொல்ல முடியுமா? இது என்னுடைய செயல் இல்லை, இது கடவுளுடைய கொடை. எவ்வளோ அழகான வசனம் பாருங்களேன். இது நம்ம எங்கேயாச்சும் எழுதி கூட போடலாம். இது உங்கள் செயல் அல்ல, இது என் செயல் அல்ல, இது கடவுளின் கொடை. இது கடவுளின் கொடை. நிறைய அந்த கார்லலாம் போட்டிருப்பாங்களே, இட்ஸ் காட்ஸ் கிஃப்ட். இப்போ புரியுதா? அதெல்லாம் இந்த வசனம் தான். நமக்கு எதாவது ஒன்று கிடைக்குதா? இது என்னுடைய செயல் இல்லை. எனக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு, சேலரி கிடச்சிருக்கு, எனக்கு ஒரு நல்ல திருமணம் நடத்தி முடிச்சிருக்கேன், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடச்சிச்சு, எனக்கு இந்த குழந்தை என் செயல் அல்ல, இது கடவுளுடைய கொடை. எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது. நாம் கடவுளின் கை வேலைப்பாடு. நற்செயல்கள் புரிவதற்கே கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கிறார். அன்பந்தலே, ஆரஞ்சினுடைய 2ஆம் சங்கம் கிபி 529 நடந்தது. அன்பந்தலே, இந்த ஆதமையோட விழுந்து போன இயல்புனால, நம்ம பாவம் செஞ்சு விழுந்ததுனால நம்மளால் நற்செயல்கள் செய்ய முடியாது. அப்போ இந்த நற்செயல்கள் செய்யறதுக்கு கடவுள் நம்மையே முன்குறித்து இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம்மளை படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து தான் நமக்கு அந்த பலத்தை தரணும். ஞானஸ்தானம் வாங்கும்போது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹெல்ப் கிடைக்கிது. நம்மளுடைய இயல்புக்கு மாறாக ஆண்டவர் ஆவிக்குரிய ஒரு உதவியை நமக்கு கொடுக்குறாரு. அதன் வழியாக நம்ம நற்செயல்களை செய்யலாம் அன்பர்களே அப்படின்னு சொல்லுது. 13ஆம் வசனம் பாருங்கள். ஒரு காலத்தில் தொலையில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். அன்பதில் ஊதாரி மகனை போல் ஒரு காலத்தில் நம்ம பாவத்தினால தந்தை விட்டு தொலைவில் இருந்தோம். இப்போ அவருடைய இரத்தத்தின் மூலம் அவர் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். இது மறந்துடவே கூடாது. அப்போ அந்த இரத்தத்தை தான் நம்ம நற்கண்ணையில் உட்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து பாருங்கள், இன் கிரைஸ்ட் யூ ஆர் brought closer to God, near to God in his blood. அவருடைய ரத்தத்தில் இன் கிரைஸ்ட். திரும்ப பாருங்கள், இயேசு கிறிஸ்துவிலோடு இணைந்து இணைந்து இணைந்து. 14ஆம் வசனம் பாருங்கள். ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர். அவரே 2 இனத்தாரையும் பிரிந்து நின்ற பகையும்
என்றும் பகைமை என்னும் சுவரையும் தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார். முதல்ல எனக்குமே ஒரு ஆசை தான். பாருங்கள், இந்த சுவர் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னாக்கா, அந்த யூதர்களுடைய அந்த கோயிலில் பார்த்தோன்னா அந்த அவுட்டர் கோர்ட் இருக்குல்ல, வெளியே இருக்கக்கூடிய அந்த முற்றத்தில் பிறனித்தவர்கள் இருந்தாங்க. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய முற்றம் இன்னர் கோர்ட்டில் தான் ஒரு யூதர்கள் போய் வழிபடலாம். ஸோ இந்த உள்ளே இவங்க உள்ளே நுழையணுன்னா இவங்க விருத்த சேதனம் செஞ்சுருக்கணும், யூதராக இருக்கணும். அப்படி இல்லாதவங்கன்னா அந்த செவருக்கு வெளியே தான் இருக்கணும். அந்த செவத்தில் எழுதி போட்டிருப்பாங்களாம், இதை மீறி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பழைய ஏற்பாட்டினுடைய இந்த இறையலை ஆண்டவர் இப்போது தன்னுடைய உடலில் ஏற்றுக்கொண்ட துன்பத்தின் வழியாக இதை தகர்த்து எறிஞ்சிட்டார். இப்போ பிரிந்து இந்த மற்ற பிறையினத்தவர்கள் எல்லாருமே இப்போ யூதர்களோடு ஒன்றா சேர்க்கப்படுறாங்க. அவருடைய குடும்பத்தில் ஒரே ஆளாகிறோம். அன்பதில் இந்த வசனத்தை கேட்கும்போது நல்லா இருக்குது பாருங்களேன். அப்போ பிரிந்து போன சகோதரர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், புத்த மதத்தை சார்ந்தவர்கள், இந்து மதத்தை சார்ந்தவர்கள், எல்லா சகோதர சகோதரிகளோடையும் இருக்கக்கூடிய அந்த சுவர்களை இப்போ ஆண்டவர் இயேசுடைய ரத்தம், அவருடைய பாடுகள் இந்த சுவரெல்லாம் தகர்த்து எரியுது. இப்போது நம்ம உள்ளே போய் அறிவிக்க மாட்டேங்கிறோம். அதுதான் இப்போ தடையாக இருக்குது பாருங்களேன். 15ஆம் வசனம் பாருங்கள். பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்ட யூத சட்டத்தை அழித்தார். முதலே ஆண்டவர் நட்சத்திர மோசேயின் சட்டத்தை அழிப்பதற்கல்ல, அதை முழுமை நிறைவேற்றவே வந்தேன். ஐ ஹவ் நாட் கம் டு அபாலிஷ் பட் டு ஃபுல்ஃபில் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இங்கே என்ன புனித பவுல் சொல்கிறாரு பாருங்கள். இரு இனத்தவரையும் தம்மோடு இணைத்திருக்கும் புதியதோர் மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார். முதல்ல இப்போ யூதர்களையும் பிறந்தவர்களையும் நடுவில் தடைப்படுத்திக்கிட்டு இருக்க சட்டங்களை தான் அவர் அழிக்க வந்தார். அது என்ன சட்டம்? விருத்த சேதனம், இந்த சாப்பாடு சம்மந்தப்பட்டது, இந்த திருவிழாக்கள் நீங்கள் கொண்டாடணும், பாஸ்கா விழா, ஹானுக்கா, வாரங்களின் விழா, அறுவடையின் விழா, இந்த பலியை செலுத்தணும். ஆமாம், இந்த அனிமல்ஸோடைய சாக்ரிஃபைஸ், விலங்குகளின் பலி, இந்த சட்டங்களை தான் அவர் அழித்தார். அவர் அழித்தது ஏன்னா பிறனத்தவர்களும் யூதர்களுக்கும் இந்த சட்டம் தான் வேறுபாடு. தார்மீக ஒழுங்கு சட்டங்கள், மாரல் லாஸ், அதில் எந்த வேறுபாடும் இல்லை பாருங்கள். பிறனத்தவர்களும் அதை கடைபிடிக்கணும், யூதர்களும் அதை கடைபிடிக்கணும். ஸோ அங்கே பிரச்சனை கிடையாது. சரி, 19ஆம் வசனம் பாருங்கள். இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேறு நாட்டினரும் அல்ல, இறை மக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். முதல்ல இதுதான் நடக்குது. இதுதான் ஸ்டோரியினுடைய எண்டு அன்பர்களே. அங்கே அவருடைய குடும்பமாக இருந்த ஆதாமே அவள் விழுந்ததுக்கு இன்றைக்கி நம்ம ஜனவரி மாதத்துலேருந்து இத்தனை மாதம் படித்து இவ்வளோ நடந்தது இந்த ஒரு விஷயத்துக்கு தான். இனி நம்ம அந்நியர் இல்லை, நம்ம வேறு நாட்டினர்கள் அல்ல, இறை மக்கள், தூயவர்கள், புனிதர்களுடைய சமூகத்தில் உடன் குடிமக்களாக இருக்கிறோம், ஃபெலோ சிட்டிசன்ஸாக இருக்கிறோம், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம். இதுதான் ஆண்டவர் தொடக்கத்தில் ஏற்படுத்தினது. உனக்கும் பெண்ணுக்கும் பகையை உண்டாக்குவேன், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை நசுக்கும்னு சொன்னது இதுதான் வந்தவர்களே. இங்கே நிறைவேறுது. நசுக்கும்போது அவருடைய பிள்ளைகளாக நம்ம மாறுறோம் சிலுவையில் அவரோட ரத்தத்தினால. 20ஆம் வசனம் பாருங்கள். திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவை மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கிறீர்கள். அப்போ திருச்சபை ஆகிய நம்ம மூலக்கல் கார்னர் ஸ்டோன் ஜீசஸா, ஆண்டவர் இயேசுவான். ஆனால் அடித்தளம் திருத்தூதர்களும் இறைவாக்கினர்களும். அப்போ பாருங்கள் நண்பர்களே, நான் மட்டும் ஜீசஸ் மட்டும் என் பைபிள் மட்டும் போதும் கிடையாது. இல்லை, அடித்தளம் திருத்தூதர்கள், மூளைக்கல் தான் ஆண்டவர் இயேசு. 22ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் அவர்களோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்த கட்டப்பட்டு வருகிறீர்கள்ன்றார். அப்படின்னா கட்டப்பட்டு இருக்கோம். நம்ம உடனடியாக ஏதோ கட்டி ஆயிடுச்சு, நம்ம ரெடி ஆயிடுச்சு இல்லை. ஸ்பிரிச்சுவல் லைஃப் சாகிற வரைக்கும் வளர்த்து கொண்டு தான் இருக்கணும். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அப்போது ஒரு திருச்சபை இருக்குது, அது ஆவியானவரோட கட்டப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் நம்மளுடைய உடலும் நம்ம ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையிலையும் ஒரு தூய ஆவியானவருடைய ஒரு உடலாக இருக்கிறோம், நம்ம ஆலயமாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், மூன்றாம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் பாருங்கள்.
இதன் காரணமாக பிற இனத்தவராகிய உங்களுக்காக கிறிஸ்து இயேசுவின் பொருட்டு பவுலாகிய நான் கைதியாக இருக்கிறேன் அப்படின்றார். முதல்ல இது திருத்தூதர்கள் பணியில் நம்ம 28ஆம் அதிகாரத்தில் கடைசி அதிகாரத்தில் வாசிப்போம். புனித பவுல் ரோமில் வந்து ஹவுஸ் அரெஸ்ட்டில் வீட்டு காவலில் வந்து அவர் வைக்கப்படுகிறார். ஸோ ஒருவேளை அவர் வந்து அதை தான் இங்கே கூறுகிறார் அப்படின்னு சொல்லி இறையியல் அறிஞர்கள் சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா அவர் ரோமில் சிறையில் இருக்கும்போது தான் அவர் இந்த கடிதத்தை எழுதுகிறார். யாருக்காக அவர் கைதியாக இருக்கிறாரோ கிறிஸ்து இயேசுவின் பொருட்டு பிற இனத்தவர்களாகிய உங்களுக்காக. 8ஆம் வசனம் பாருங்கள். இறைமக்கள் அனைவருள்ளும் மிகவும் கடையவனாகிய எனக்கு இந்த அருள் வழங்கப்பட்டுள்ளது. இது இந்த நற்செய்தி அறிவிக்கிற இந்த இது இறைமக்கள் அனைவருள்ளும் மிகவும் கடையவனாகிய எனக்கு. அன்மந்தலே புனித பவுல் இது எப்போ எழுதுறாரு? கிபி 60லேருந்து 62. 1 கொரிந்தியர் புத்தகம் எப்போ எழுதினார்? இதுக்கு முன்னாடி எழுதினார். 1 கொரிந்தியர் 15:9 என்ன சொல்கிறாரு? அப்போஸ்தலர்களில் மிக கடைவனாகிய நான். அப்போ வந்து அவருடைய பணி அப்போ தான் ஆரம்பிக்குது. அவருடைய அந்த 2வது நற்செய்தி பரப்பு பணியின் போது தான் அவர் போய் சந்திக்கிறார். அந்த டைமில் அவர் என்ன சொல்கிறார்? அப்போஸ்தலர்களில் கடைவன் நான் அப்படின்றாரு. அவருடைய தாழ்ச்சி லெவல் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? எபேசியருக்கு எழுதப்படுத்துகிற மூலம் கிபி 60-62 எழுதும் போது இன்னும் 2-3 வருஷம் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே வராரு. இப்போ என்ன சொல்கிறாரு? இப்போ நான் அப்போஸ்தலன்லாம் சொல்கிறதுக்கு நான் தகுதி இல்லை, இறை மக்களில் நான் கடையவன். அப்போ சாதாரண ஒரு கிறிஸ்தவனில் நான் தான் கடைசி அப்படின்றாரு. அன்மதிலே 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அவர் mid-60s கிபி 60களினுடைய நடுப்பகுதியில் அவர் கடைசி காலகட்டத்தில் எழுதுகிறார், சாகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி. அப்போ என்ன தெரியுமா சொல்கிறாரு? பாவியிலும் மிக கொடுமையான பாவினா அப்படின்றார். 1 தீமோத்தேயு 1:15. புனித பவுலுடைய அந்த ஹியூமிலிட்டி ஜேர்னி பாருங்களேன். அப்போஸ்தலர்களை கடையவன்னாரு, இறை மக்கள் அப்புறம் கடையவன்னாரு, இப்போ பாவிகளே மிக கொடூரமான பாவி. கடவுள்கிட்ட நெருங்க அவருடைய தாழ்ச்சியை பாருங்கள் நண்பர்களே. நம்மளும் அப்படி தான் பாவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் போல். சரி, 18லேருந்து 19 வசனங்கள் பாருங்கள். இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் ஆழம், நீளம், உயரம், அகலம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உயரம், அவரோட அன்பினுடைய ஆழம், நீளம், அகலம், இது எல்லாத்தையுமே அறிவுக்கு எட்டாதது. ஆனால் அதை அறிந்து கொள்ளும் ஆற்றல் நம்ம பெறணுமா? அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெறுவீர்கள். அப்போ அந்த ஃபுல்னஸ் ஆஃப் காடை வந்து நம்ம அடையணும்னா ஆண்டவர் இயேசுனுடைய அன்பு நம்ம வந்து அதனுடைய ஆழம், நீளம், அகலம், உயரத்தை தெரிஞ்சுக்கணுமா? ஆனால் அதுக்கு ஒரே வழி புனிதர்கள் சொல்கிறது, அவருடைய பாடுகளை நம்ம வந்து தியானிக்கணும். புனித அசிசியரோட ஜெபம் என்ன தெரியுமா நண்பர்களே? அவர் அழகாக ஜெபிக்கிறார் ஆண்டவர்கிட்ட போய் ஒரு நாள். ஆண்டவரே, நீங்கள் சிலுவையிலிருந்து என்னை எவ்வளோ அன்பு செஞ்சீங்களோ அதே அன்பை எனக்கு தாங்க. அந்த அன்புனால இப்போ நான் உங்களை அன்பு செய்யணும் அப்படின்றார். எப்படிப்பட்ட ஒரு ஜெபம் பாருங்கள். நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம யோசிப்போமா? ஆண்டவர், நீங்கள் சிலுவையிலிருந்து இந்த உலகத்திலே அதிகமாக அன்பு செஞ்சது நீங்கள் தான். சிலுவையிலிருந்து அந்த பாடுகளை படும்போது உங்கள் மனசில் நான் இருந்தேன். இந்த மொத்த உலகம் இருந்துச்சு, ஸ்பெசிஃபிக்காக நான் இருந்தேன். அப்போ நீங்கள் என் மேலே எவ்வளோ அன்பு, அந்த அன்புக்கு ஈடே இல்லைல்ல. அந்த அன்பை எனக்கு தாங்க. எதுக்கு தெரியுமா? அந்த மாதிரியான ஒரு அன்புனால நான் இப்போ திருப்பி உங்களை அன்பு செய்யணும். இப்படி ஜெபிச்சிருக்காரு அன்பர்களே. நம்ம இப்படியும் கேட்கலாம். ஒரு 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 படைத்த பொருளாக இருக்கும்போது மாதாவை போல் யாரும் அந்த மாதிரி அன்பு செஞ்சதில்லை. அப்போம்மா, மாதாவை விட இந்த உலகத்தில் யாருமே ஜீசஸ் அதிகமாக அன்பு செஞ்சிட முடியாது. அம்மா, உங்கள் இதயத்தை தாங்க சொல்லி மாதாட்ட கேட்கலாம். ஜீசஸ்கிட்ட கேட்கலாம், ஆண்டவர், இந்த உலகத்தில் மாதாவை யாருமே உங்கள் அளவுக்கு அன்பு செஞ்சுருக்க முடியாது. உங்கள் இதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, மாதாவை அன்பு செய்கிறதுக்கு. உங்கள் இதயத்தை தாங்க தந்தையை அன்பு செய்கிறதுக்கு. இது எல்லாத்துக்கும் நடுவில் ஆவியானவர் தான் செயல்படுறார். அவர் தான் அந்த அன்பு. ஸோ அப்போ நம்மளோட ஜெபம் இப்படியாக தான் இருக்கணும். இந்த ஆண்டவரே, உங்களுடைய அன்பு, அதனுடைய ஆழம், உயரம், அதனுடைய நீளம், அகலம் அறிய எனக்கு அருள் தாங்க ஆண்டவரே. நீங்கள் எப்படி சிலுவையில் இந்த அன்பு கொண்டு இருந்தீங்களோ அந்த அன்பை எனக்கு தாங்க. அந்த அன்பை வச்சு நான் உங்களை அன்பு செய்யணும். மாதா கிட்டே கேட்கலாம், அம்மா, அந்த அன்பை உங்ககிட்ட கொடுத்துட்டார் ஆண்டவர், உங்ககிட்ட இருக்குது, அந்த அன்பை எனக்கு தாங்கம்மா, அந்த சிலுவையினுடைய அன்பை எனக்கு தாங்க சொல்லி மாதா கிட்டே கேட்கலாம் நண்பர்களே.
இது அறிவெல்லாம் கடந்தது. அவர் கொடுத்தா தான் இதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்வது அது வந்து அறிவுக்கு எட்டாதது. சரி மதுரை, தொடர்ந்து பயணிக்கலாம். நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.